சிகட சக்கர செம்முகாய்ந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணியா உரை விகட சக்கரன் இப்பதம் பொத்துவார் பத்தி திருமுகம் பத்தி திருமுகாருடன் பன்னிரு தோள்களுமாய் தித்தித்திருக்கும் அமுது கண்டேன் செயல் மாண்டு அடங்க புத்தி கமலத்துருகி பெருகி புவனம் எற்றி தத்தி கரை புரளும் பரமானந்த சாகரத்தே உன்னுலகில் வாழ்கின்ற தேவரெல்லாம் விரும்பினார் போகத்தை மேலும் மேலோ மண்ணுலகில் வாழ்கின்ற மாந்தரெல்லாம் மனையோடு பொய் வாழ்வை மதித்துள்ளார்கள் பன்னுடைய பதஞ்சலி வியாக்கிரபாத பாக்கியமே உம்மை போல் பரதம் தன்னை எண்ணினார் உலகும் இல்லை இல்லை யாங்கள் செய்த மாதவமே பெரிதுமாதோ போதமுரு சூதமுனி புகன்ற காந்த புகழ் கடலில் படிந்ததனு பொருளதான மேதகுவன் புனலருந்தி வையம் உய்ய வெய்ய துயர்பரவியனு வெம்மை வீர தாதவிழ் பூம்பொழிற் காஞ்சி குவட்டிலேறி சலதிய முதின நிகழ்ந்த முழதான காதன் மழை பொழிந்த அருட்கொண்டாலான கச்சியப்பன் பாத மலர் உச்சி திருச்சிற்றம்பலம் வானவர்கள் தானவர்கள் வாதைபட வந்ததோரு மாகடல் விடம் வானவர்கள் தானவர்கள் வாதைபட வந்ததோரு மாகடல் விடம் தானமுது செய்தருள் புரிந்ததிவன் மேவோ மலை தன்னை வினவில் எனமிளமானினோடு கிள்ளை தினை கொள்ள எழிலார் கவனினார் காரவரம் மகளிர் கனகமணி விலகு காலத்தி மலையே வேயனய தோளுமையோர் பாகமது வாகவேடை ஏரி ஜடை மேல் தூயமதி சூடி சுடுகாடில் நடமாடி மலை தன்னை வினவில் வாய்கலசமாக வழி பாடு செய்யும் வேடம் மல ரகுநயனம் காய்கனையினாலிடம் வீரநடி கூடு காலத்தி மலையே
கடலிடமாக நடம் அடுதிவன் மேவு காலத்தி மலையை மாடமுடு மாளிகைகள் நீடு வளர் கொச்சை வயம் மண்ணு தலைவன் நாடுபல நீடு பூகள் ஞான சம்பந்த நோரை நல்ல தமிழின் பாடலொடு பாடும் இதை வல்லவர்கள் நல்லரு பரலோகம் எளிதே நாடு வல நீடு புகழ் ஞான சம்பந்த நூரை நல்ல தமிழின் பாடலொடு பாடும் இசை வல்லவர்கள் நல்லர் பரலோகம் எளிதே. திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி பதையே கச்சியப்பர் திருவடி வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று கந்தபுராணத்திலே வழிநடைப்படலம் என்கின்ற படலத்திலே 7வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். நம்முடைய நாடு சிவன் விரும்பிய நாடு. எல்லா நாடும் அவனுடையதுதான், எல்லா நாடும் அவனுடையதுதான். எல்லா உலகமும் ஆனாய் நீயே என்பது அப்பர் தேவாரம். 14 லோகமும் அவனுடையதுதான். எல்லா இடங்களிலும் அவன் இருக்கிறான் என்பதும் நம்முடைய நூல்கள் சொல்லுகிறது. ஆனாலும் அவனுக்கு பிரியமான இடம், அவனுக்கு பிரியமான இடம். இப்போ ஒரு அரசனுக்கு உலகம் முழுவதும் அவனுக்கு சொந்தமாக, பூலோகம் முழுவதும் அவனுக்கு சொந்தமாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு பிரியமான இடத்துல அரண்மனை கட்டி கொண்டு இருக்கிறான் அல்லவா. நாடு முழுவதும் அவனுக்கு சொந்தம், ஆனாலும் அவனுக்கு பிரியமான ஒரு இடம் என்று உண்டு பண்ணி அதிலே அரண்மனை கட்டி கொண்டு அவனை வசிக்கிறான் அல்லவா. அது போல எல்லா உலகமும் சிவனுடையதாக இருந்தாலும் இந்த பாரத பூமி என்கின்ற இந்த பூலோகம் அவனுக்கு மிக பிரியமானது. பூலோகத்திலே இந்த பரத நாடு என்கின்ற இந்த நாடு அவனுக்கு ரொம்ப பிரியமான நாடு. அதனாலதான் எந்நாட்டவருக்கும் இறைவனாகவும் தென்னாட்டுக்கு சிவனாகவும் இருக்கிறான். எந்நாட்டவருக்கும் இறைவன் என்கின்ற புது பெயராலே விளங்குகிறான். புது பெயராலே இந்த தென்னாட்டிலே சிவன் என்கின்ற சிறப்பு பெயராலே விளங்குகிறான். சிவன் என நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான் என்பது அப்பர் தேவாரம். அதனாலே அப்படிப்பட்ட சிறப்பு பெயரோடு விளங்கி அவன் எழுந்தருளி இருக்கிற தலங்கள் எண்ணில்லாதன. இமயத்திலிருந்து இலங்கை வரையிலும் அவன் எழுந்தருளி இருக்கிற தலங்கள் எண்ணில்லாதன. அந்த தலங்கள் எல்லாம் தேவர்களாலும் முனிவர்களாலும் அருளாளர்களாலும் பூசித்ததும் நேசித்ததும் வாசித்ததுமாக உள்ளது. அந்த தலங்களை வணங்கி அருள் பெற்றவர்கள் நிறைய. அப்படி தலங்கள், மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற 3ம் நமக்கு மிக முக்கியமானது. மூர்த்தி, தலம், தீர்த்தம். மூர்த்தி என்கிற சாமி வடிவம், அந்த தலத்தில் இருக்கிற தீர்த்தம் அந்த தலம். மூர்த்தி, தலம், தீர்த்தம் 3ம் முறையாய் தொடங்கினருக்கு வார்த்தை சொல சற்குருவும் வாய்க்கும் பராபரமே என்பது தாயுமானவர். மூர்த்தி, தல, தீர்த்தம், மூர்த்தி, தலம், தீர்த்தம் முறையாய் தொடங்கினருக்கு ஓர் வார்த்தை சொல சற்குருவும் வாய்க்கும் பராபரம். அந்த முறையில் நம்முடைய தலங்கள் எல்லாம் சாதாரணம் அல்ல, மிகவும் பெருமை பொருந்தியது. அருள் குடியிருக்கின்ற தலம், அருளை பெறுகின்ற தலம். இப்ப இந்த கடை சராப்பு கடை, இங்க தங்கம் வாங்கலாம், இந்த கடையில போனா அரிசி வாங்கலாம், இந்த கடையில மளிகை ஜாமான் வாங்கலாம், இந்த கடையில சவுளி வாங்கலாம்னு இருக்கிற மாதிரி. ஒவ்வொரு கடையில ஒண்ணுதானே வாங்கணும். சவுளி கடையில அரிசி வாங்க முடியாது, அரிசி கடையில தங்கம் வாங்க முடியாது. இப்படி ஒவ்வொரு பொருளும் இருக்கின்ற ஒரு கடையை போல சிவபெருமான் அருள் இருக்கின்ற தலமாக இருப்பது கோயில்கள். சிவபெருமானுடைய அருள் இருக்கின்ற தலமா. அவன் விலைக்கு விற்கிறது இல்லை. ஆனா இப்ப இந்த வியாபாரியில விலைக்கு விற்கிறான், விலைக்கு விற்கிறேன், விலைக்கு விற்கிறேன், விலைக்கு விற்கிறான். தங்க கடையில் போனால் பணம் கொடுக்காம கொடுக்க மாட்டான். அதே மாதிரி அரிசி கடை, செவுளி கடையெல்லாம் போனோம்னு வச்சுக்க, பணம் கொடுத்துட்டான். இங்க சுவாமி எழுந்தருள் இருக்கிற ஆலயங்களுக்கு சென்றால் அருளை பெறலாம். அந்த அன்பு எதற்காக அவன் விற்கிறான் என்றால் அன்புக்காக விற்கிறான். அன்புதான் அவனுக்கு தொகை. யாருக்கு? சிவபெருமானுக்கு அன்புதான் தொகை. நாம் எவ்வளவு அன்பு கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்தாப்போல அவன் அருள் கொடுக்குறான். நாம் கொடுக்கிற பணம் அன்பு, அவன் கொடுப்பது அது. பணத்துக்கு விற்கிறது இல்லை.
பணம் லட்சக்கணக்காக செலவு பண்ணி சாமிக்கு அபிஷேகம் அலங்காரம் ஆவரணாதிகள் இது செய்தாலும் அன்போடு செய்யவில்லையான அதுக்கு பலன் இல்லை. அவன் அந்த வாதெல்லாம் பெருசா அவன் நினைக்க மாட்டான். எல்லா பொருளும் அவனு தானே, யாருக்கு? சிவபெருமானு தானே. எல்லா பொருளும் அவனுடையதாக இருப்பதனாலே அந்த பொருள் இந்த மாதிரி நான் சாமிக்கு அவ்வளோ செஞ்சு இவ்வளோ செஞ்சு அவ்வளோ இப்படி பண்ணேன் இப்படி பண்ணெல்லாம் சில பேர் பெருமையாக பேசிக்கிறான்ல. இவனை படைச்சு இவனுக்கிட்ட சில பொருளை கொடுத்து அதை இவன் பலன் கருதியோ புகழுக்காகவோ கொண்டு போய் செய்து விட்டு நான் சாமிக்கு அப்படி செஞ்சு சாமிக்கு நிறையா செஞ்சுருக்கிறேன் சாமிக்கு செஞ்சுருக்கிறேன்னு பல பேர் சொல்கிறான். சாமிக்கு செஞ்சு சாமி இவனுக்கு செஞ்சதில் அவன் சொல்கிறதில்லை. சாமிக்கு நான் செய்தேன் என்று சொல்லுகிறான். அப்படித்தானே பல பேர் சொல்கிறான். சாமிக்கு நிறையா செஞ்சுட்டனுங்க அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனாலே பரமேஸ்வரனுடைய அருளை பெறுவதற்கு இடமாக இருப்பது திருக்கோயில். அந்த அருளை எதனாலே பெறலாம் என்றால் அன்பினாலே பெறலாம். அன்பு இல்லையானால் அருளை பெற முடியாது. அன்புக்கு அவன் என்ன தருகிறான்? அருளை தருகிறான். பட்டி வலையில் படுவோன் காண்க என்பது திருவாசகம். அதனாலே அப்படி ஆலயங்கள் எல்லாம் அருள் இருக்கின்ற இடமாக இருக்கு. அருள் இருக்கின்ற இடமாக இருப்பது அந்த அருளை அன்பினாலே பெறலாம். அதனால நமக்கு ஆலய தரிசனம் அவசியமானது. சேத்தராடம்னு சொல்றது வட முடியல. ஆலய தரிசனம் அவசியமானது. ஆலயம் தொழுவது சாலமுன்னு. அந்த முறையிலே முருகப்பெருமான் கைலாயத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்து இங்கே பூலோகத்தில் இருக்கிற ஆலயங்கள் எல்லாம் முருகப்பெருமான் வணங்கி வருவதாக இந்த ஆசிரியர் பாடுகிறார். அவர் அப்பா மேல வச்சிருக்கிற பக்தி, யாரு? முருகன். அவங்க அப்பா மேல அம்மா மேல வச்சிருக்கிற பக்தி அதையும் காட்டுது, அதையும் காட்டுது. அதுக்கு மேல நானே இப்படி கும்பிட்றேனே, எங்க அப்பா அம்மாவை நீங்க கும்பிடுறது இல்லையா அப்படின்னு அதையும் காட்டுது, அதையும் காட்டுது, இதையும் காட்டுது. காட்டுதா? அதனால ஆலய தரிசனம் அவசியமானது. ஆலய தரிசனம் அவசியமானது. அருளாளர்களுக்கு அருள் கிடைத்தது, இந்த அதிசயம் நடந்தது என்றெல்லாம் சொல்லுவது ஆலயத்தில் தான் அதிகபட்சம். திருவண்ணநல்லூர்ல சுந்தரருக்கு அருள் பண்ணினாரு, சீர்காழியில் அவருக்கு அருள் பண்ணினாரு, திருவாமூரில் அவருக்கு அருள் பண்ணாரு, திருப்பரந்தூரில் அவருக்கு அருள் பண்ணினாரு, திருக்கழுக்குன்றத்தில் காட்சியை கண்டாரு, திருவையாற்றில் அவர் காட்சி கொடுத்தாரு என்றெல்லாம் ஆலயத்தில் நடந்ததாகத்தான் சொல்லுது. இன்ன ஆலயத்தில் இன்ன நிகழ்ச்சி நடந்தது, காஞ்சிபுரத்தில் இடது இருந்து பெற்றாரு, திருவாரூரில் வலது இருந்து பெற்றாரு என்றெல்லாம் ஆலயத்தில் தான் இந்த மாதிரியான அதிசய நிகழ்ச்சியெல்லாம் நடந்ததாக நம்முடைய நூல்களில் வரலாறுகளில் காரணம். அதனால ஆலய தரிசனம் அவசியம். ஆலய தரிசனம் அப்படி அந்த ஆலய தரிசனம் அவசியம் என்பதை மாதாபிதாக வணங்க வேண்டும் என்கிற ஒரு குறிப்பையும் வைத்து வழிநடப்படலாம்னு பாடுறார் கட்சி. அதிலே இப்போ சென்ற விரிவுரையிலே கேதாரத்தை கண்டான், காசியை கண்டான், பருப்பதத்தை கண்டான், அதற்கு மேலே வேங்கடகிரியையும் பார்த்தான். பண்டுதான் ஒரு வேங்கடகிரியையும் பார்த்தான். இப்பொழுது வந்தாரு. இதற்கு முந்தைய ஒரு தடவை வேங்கடகிரிக்கு வந்திருக்காரா. இந்த வெங்கடகிரி திருப்பதிங்கிற அந்த வேங்கடாசலம்னு பேர். வெங்கடாசலம் வேங்கடாசலம்னு பேர். வெங்கடாசலங்கிறதோட தமிழ் சொல்லு போலி. வேங்கடாசலம் வேங்கடாசலம் வேங்கடாசலம்னு வரும். வேங்கட மாமலை வேங்கட மாமலைன்னு வரும். அதனால வேங்கடங்கிறதான் ஜென்றதில் கூட சொன்னேன். வேகுன்ற காடு, கடம்னா காடு, வேகுன்ற காடு வேங்கடம். அப்படி வேகுன்ற காடு என்பது சுடுகாடுன்னு சொல்றது. அதில் இருப்பவன் சிவபெருமான். கோயில் சுடுகாடு, அதில் இருப்பவன் சிவபெருமான். சிவாலயம் தான் அது. பின்னாலே அந்த வைஷ்ணவ ஆதிக்க காலத்தில் அப்படி சாமியை மாற்றி இப்படி ஆக்கி விட்டாங்க. அதனால அங்கே இருக்கிற சிவம் முருகன் அதோடு விஷ்ணு இருந்திருக்கிறார். நீண்டரை வாரியும் வாலியும் நெடிதோங்கும் மராமர மேலோடு செசமாஞ்சர ராவணனார் முடி பொடியாக சிலை வாங்கிய நாரணனார் மறு மகனாங்குக நேபுலில் சூழ்தரு திருவேங்கட மாமலை மேவிய பெருமாளை என்பது திருப்புகழ். திருப்புகழ் பாடிக்கிறார் உனக்கு நாள் எங்கே? திருப்பதிக்கு. திருவேங்கட மாமலை மேவிய பெருமாளைன்னு திருப்புகழ் பாடிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த திருவேங்கடத்தை பார்த்தான். அதுக்கு அடுத்தாப்புல தென் கைலாயத்தை கண்டார். தென் கைலாயத்து தென்பெரும் கையிலையும் கண்டான் என்கிறார். அந்த தென்பெரும் கையிலை என்பதுதான் திருக்காலத்தி. அந்த திருக்காலத்தி மிகவும் பெருமை பொருந்திய தலம். அது பஞ்சபூத தலங்களிலே வாயு ஸ்தலமாக இருப்பது. வாயு ஸ்தலமாக இருப்பது. அதில் பூஷித்தவர்களை இதில் சொல்றார். சிலந்தி, மாசுணம், மும்மதக்கரி, சிவகோசன், மலைந்திருஞ்சிலை வேட்டுவன், கீரனே, மடவார், சிலந்தி பூச்சி அங்கே சாமியை வழிபட்டுருக்குது. சிலந்தி பூச்சி வழிபட்டுருக்கிறது. அது சிலந்தி பூச்சி வழிபட்டுறதுன்னா தன்னுடைய வாய் நூலால் திருவானக்காவல் மாதிரி பந்தல் போட்டது, கையில மாதிரி எல்லாம் கோபுரங்கள் எல்லாம் வச்சு தன்னுடைய நூல்னாலே வாய் நூலாலே அப்படி எல்லாம் பண்ணியிருக்குது அந்த சிலந்தி. அது ஒரு நாள் தீபம் பட்டு அந்த இது வந்து போச்சான். தீபம் பட்டு அந்த
சிலந்தி பின்னிய வலை வெந்து போச்சு. கட்டிய அந்த கோபுரம் வெந்து போச்சு. வெந்து போச்சுன்னு சொல்லி அந்த அக்கினிலேயே தானும் விழுந்து இறந்து போச்சு. இறந்து போன ஒரு பாடு அதுக்கு சிவ சாரூபத்தை கொடுத்துட்டாராம் சிவபெருமான். அதுக்கு சிவ உருவம் வந்து விட்டது அந்த சிலந்திக்கு. அதே மாதிரி பாம்பு கரி என்கின்ற யானை, பாம்பு யானையும் பூசித்தது. இங்கே திருவானக்காவலில் சிலந்தியும் யானையும், அங்கே பாம்பும் யானையும். பாம்பு வந்து மாணிக்கத்தை கைக்கு வைக்குமா சாமி மேலே, மாணிக்கத்தை. யானை வந்து யானை தண்ணி கொண்டு வந்து ஊற்றி தலையை ஒடிச்சு போட்டு அது பூசை பண்ணும். அது மாணிக்கத்தை கைக்கு வைக்கிறது பூசை. இது தண்ணியை ஊற்றிட்டு கீழே தண்ணி கொண்டு வந்து ஊற்றி அதில் தலையை ஒடிச்சு போட்டு பூவை போட்டு பழங்காய்கனியில் வச்சு அது பூசை பண்ணுறது. அந்தந்த பிராணிகளால் எது முடியுமோ அதை வச்சு பூசை பண்ணுறது. அதை அவனும் ஏற்றுக்கிறான். சரி, அதனால அதான முடியும், வேற என்ன? அதனால அதான முடியும். முடியறத செய்யுது இல்லை. இப்போ மனுஷன் முடிஞ்சும் செய்யாமல் இருக்கிறான், முடிஞ்சும் செய்யாமல் இருக்கிறான், முடியறவரையும் செய்யாமல் இருக்கிறான். மனுஷன் முடிஞ்சு செய்யாமல் இருக்கிறேன், முடியற வரையிலும் செய்யாமல் இருக்கிறேன். முடியற வரையிலும் சாகிற வரையிலும் செய்யாமல் இருக்கிறேன். எப்போ செய்ய வேண்டியது எதுவென்று கேட்டால் சிவபூசணம். மனிதன் செய்ய வேண்டியது எதுவென்று கேட்டால் சிவ வழிபாடு. வழிபாடு என்றாலும் பூசை என்றாலும் ஒன்று. அது செய்யவில்லையானால் அவனை மனித வர்க்கத்தோடு சேர்க்கக்கூடாது, பிராணிகளோடு ஒன்று. பிராணிகள் பூசை செய்யறது இல்லையா, இதுவும் செய்யலையா, அப்போ ரெண்டும் ஒன்றுங்க. சரியா இருக்குதா? செயலில் தான் உயர்வு தாழ்வே தவிர உருவத்தில் உயர்வு தாழ்வு கிடையாது. செயலில் தான் உயர்வு தாழ்வே தவிர உருவத்தில் உயர்வு தாழ்வு கிடையாது. செயல் உயர்ந்ததாக இருந்தால் அது உயர்ந்தது, தாழ்ந்ததாக இருந்தால் தாழ்ந்தது. அதனாலே மனிதன் பூஜை பண்ண போகணும் என்பதை அந்த பிராணிகளெல்லாம் செய்து காட்டிடுது. அதனாலே அந்த மாணிக்கத்தை கைக்கு வைக்குமாம் பாம்பு சிவலிங்கத்து மேலே. யானை வந்து பார்த்துட்டு இந்த கல்லை சாமி மேலே வைக்கலாமா பாரமா அப்படின்னு அதை தள்ளி விட்டுவிட்டு, கல்லை பாரமா வைக்கலாமா சாமி மேலே தள்ளி விட்டுவிட்டு அது தண்ணியை ஊற்றி பூவை போட்டு அது கும்பிட வேண்டியது. இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கல் அதை யாரை தள்ளி விட்டுறது, தள்ளி விட்டுட்டு இந்த தலை தாம்பெல்லாம் மேலே போடுறது. இதை அந்த பாம்பு பார்த்துக்கிட்டே இருந்துச்சா இப்படி நம்ம செய்கிற பூசையை யாரும் ஒருத்தன் இந்த மாதிரி தடுத்து கெடுத்து விட்டானே, தினந்தோறும் இப்படி அக்கிரமம் பண்ணுறானே, அவனை கட்டாயம் இன்னைக்கு நான் கொல்லாம விட மாட்டேன்னு அந்த பாம்பு நினச்சிக்கிட்டு இருந்துச்சான், பதுங்கி இருந்துச்சான். யானை வழக்கம் போல் வந்து தண்ணியை ஊற்றி தலையை போட்டுச்சு. அதுக்குள்ளே சின்ன உருவம் எடுத்து அதனுடைய தொலைக்குள்ளே புகுந்து குடைந்து அது தாங்க முடியாமல் அது அடித்து விழுந்து இறந்து ரெண்டும் செத்து போச்சு. பாம்பும் போச்சு, யானையும் இறந்தது. இறந்த உடனே அதுக்கு சிவசாரூபத்தை கொடுத்துட்டாரு. இந்த உடம்பு போச்சு, சிவசாரூபம். சிவசாரூபம்னா நெற்றிக்கண்ணு நிலகண்டம், அப்படிப்பட்ட சிவகண வடிவத்தை கொடுத்துட்டாரு. கொடுத்த ஒரு பாடு அது தோத்திரம் பண்ணுது சார். அது தோத்திரம் திருக்காலத்தி புராணத்தில் பார்த்தா அந்த திருவானக்காவில் நடந்துகிட்டு இருக்குது. தோத்திரம் ரொம்ப சிறப்பான தோத்திரம் அது பண்ணுறதாக அந்த ஆசிரியர் பாடி இருக்கிறார். அதனால அதுக்கு ஸ்ரீகாலத்தி என்று அதுக்கு பெயர் வந்தது. காலன்னா பாம்பு, காலம் என்றால் பாம்பு, அத்தினா யானை, அத்தினா யானை, சீனா சிலந்தி, ஸ்ரீகாலத்தி அப்படின்னு இதுக்கு பேர் வந்தது. காலம் என்கின்ற பாம்பு, அத்தி என்கின்ற யானையும் பூசித்தபடியினாலே காலத்தி மலைன்னு பேர் இருக்கு. இப்போ ஆனை பூசித்ததுனால ஆனைக்கான்னு பேர் வந்துச்சு. சிலந்தியில் பேர் வரல. சிலந்தி வந்து பூசித்து அப்புறம் அரசனா பிறந்து 70 கோயில் கட்டினான்னு வரலாறு. ஆனால் திருவானைக்காவுக்கு ஆனைக்கான தான் பேர். அங்கே அது காலத்தி 2 பேர்த்து பேராலையும் காலத்தின்னு வழங்குது. சிலந்தியும் சேர்த்து ஸ்ரீகாலத்தின்னு சொல்கிற வழக்கம் உண்டு. அப்படிப்பட்டது. அப்படி காலனும் அத்தியும் பூசித்தது. அதற்கு மேலே சிவகோஷன் பூஜித்தது. சிவகோஷன் தான் சிவகோசரியார், அந்த குருக்கள் கண்ணப்பருடைய காலத்தில் இருந்து தினந்தோறும் ஆகம விதிப்படி பூஜை பண்ணியிருக்கிறாரு. அந்த காலத்தில் தான் இந்த தென்னன் என்கின்ற வேட்டுவன் சென்று சாமியை கண்டு வேட்டைக்கு போனவன், பன்றி வேட்டைக்கு போனவன் சாமியை கண்டு பசியோட போனான், தாகத்தோட போனான், பசியோட போனான். இந்த மலைக்கு அப்பால போனால் தீர்த்தம் இருக்கும்னா கூட வந்த நானும். அப்படி மலைக்கு பக்கத்தில் போன உடனே இவருக்கு தண்ணீர் மேலே இருந்த அந்த பிரியமெல்லாம் போயிடுச்சு, அந்த எண்ணம் போயிடுச்சு. தண்ணி சாப்பிடலாம்ங்கிற எண்ணமெல்லாம் போயிடுச்சு. இந்த மலை மேலே போகலாம்னாரு. அவன் கூட வந்த நானும் போகலாம்னா, நானனே தோன்றும் குன்றில் நண்ணுவோம் என்ன நானன் காண நீ போதின் நல்ல காட்சியே காணும், காண நீ போதின் நல்ல காட்சியே காணும். இந்த சேனுயர் திருக்காலத்தி மலைமிசை எழுந்து செவ்வே கோணமில் குடுமித்தேவர் இருப்பர் கும்பிடலாம் என்றான் நானன். நீ போனீங்கன்னா உனக்கு நல்ல காட்சியே கிடைக்கும். அதில் குடுமித்தேவர் இருக்கிறாரு, போனால் கும்பிடலாம்னா அப்படி போனார். நானனா அன்பும் முன்பும் நளிர் வர ஏற, குளிர்ந்த மலையில் நானன் ஏறினா அதுக்கு பின்னால் அன்பு போச்சு, அதுக்கு பின்னால் தின்னனார் போனார். நானனா அன்பும் முன்பும் நளிர் வர ஏற தாமும் பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபான ஏரி, படி சோபான ஏரி.
ஆணையாம் சிவத்தைச்சார அனைவர் போல ஐயன் நீநிலை மலையை ஏறி நேர்வட செல்லும் போதில் மலையில ஏறி போனாரு. திங்கள் சேர் சடையார் தம்மை சென்றவர் காணா முன்னே. இவர் போய் அந்த காலத்தியப்பற இந்த திண்ணனார் பார்க்கறதுக்கு முந்தைய காலத்தியப்பர் இவரை பார்த்துட்டாரு. இவர் போய் பார்க்கறதுக்கு முந்தைய அதை நான் அந்த கண்ணப்பர் போற்றி திருவுருத்தம்னு பாடி இருக்கிறேன். அதில் சொல்லியிருக்கிறேன். தேவரீர் காணா முன்னம் சிவன் அவன் உன்னை கண்டு. தேவரீர் காணா முன்னம் சிவன் அவன் உன்னை கண்டு ஆவது எல்லாம் செய்து அன்பினால் உன்னை செய்தான். தேவரீர் காணா முன்னம் சிவன் அவன் உன்னை கண்டு ஆவது எல்லாம் செய்து. இவர் தனக்கு பக்கத்தில் இருப்பதற்கு என்னென்ன செய்தா கண்ணை தோன்றதுக்கு ஆற்றலும் அன்பும் என்னென்ன பண்ணினா இதெல்லாம் இந்த திண்ணனார் பண்ணுவாரா அதுக்கு வேண்டியதெல்லாம் அவர் செஞ்சிட்டார். எல்லா வகையான தீச்சையும் பண்ணிட்டார். ஆவது எல்லாம் செய்து அன்பினால் உன்னை செய்தான். தேவரீர் கண்ணை மீண்டும் செயலது எளியதாச்சு. காவலா எம்மை காக்கும் கண்ணப்போ போற்றி போற்றி என்பது அந்த கண்ணப்பர் போற்றி திருவள்ளுவர். ஆவது எல்லாம் செய்து. இவர் போய் அவரை பார்க்கறதுக்கு முடியாது, அவர் இவரை பார்த்து எல்லாம் பண்ணிவிட்டார். அதை சேக்கலாறு திங்கள் சேர் சடையார் தம்மை சென்றவர் காணா முன்னே அங்கனர் கருணை கூர்ந்த அருட்டிரு நோக்கம் எய்த தங்கிய பவத்தின் முன்னை சாறு விட்டு அகல நீங்கி பொங்கிய ஒளியின் நிழல் பொருவில் அன்புருவமானார். எம்புருவமா போன கண்ணப்பரு அன்புருவமானார். மாதமார் திருக்காலத்தி மலையெடு குருந்தாயுள்ள ஏகநாயகரை கண்டார். சிவலிங்கத்தை கண்டார். எழுந்த பேர் வகை அன்பின் மோகமாய் ஓடி சென்றார். தழுவினார் மூழ்கு நின்றார். மாகமார் திருக்காலத்தி மலையெழு கொழுந்தாயுள்ள ஏகநாயகரை கண்டார். எழுந்த வேறு வகை அன்பின் வேகமானது மேற்செல்ல மிக்கதோர் விரைவினோடு மோகமாய் ஓடி சென்றார். தழுவினார் மூழ்கு நின்றார். கட்டி பிடிச்சாரு, மூழ்கு பார்த்தாரு, முத்தம் கொடுத்தாரு. நெடிது போது உயிர்த்து நின்று நெடிது போது அப்படி மூச்சு விடாம நெடிது போது உயிர்த்து நின்று நிறைந்தெழும் மயிர்கால் ஒரு வடிவலாம் புலகம் பொங்க மலர் கண்ணீர் அறிவு வாய அடிய நெருக்கு இவர் இங்கே அகப்பட்டார் அச்சோ என்று படியிலா பறிவுதானோ படிவமா பறிவுவோம் கண்டாரு. கட்டி பிடிச்சாரு, அழுதாரு. இவர் அகப்பட்டார். அடிய நேருக்கு இவர் தான் இங்கே அகப்பட்டார் அச்சோ என்று படியிலா பறிவுதானோ பரிவமாம் பரிசுதோன்று. சமானம் இல்லாத அன்பு, யாரும் சமானம் இல்லாத அன்பு. அப்படி ஆனாரு. அதன் பிறகு கொஞ்ச நேரம் நின்றுக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் இப்படி நின்றுக்கிட்டு இருந்தா அப்புறம் இவருக்கு பசிக்குமே இருக்கு, களத்தி பிறகு பசிக்குமே அப்படின்னு சொல்லி அதால நான் போய் இறைச்சி கொண்டுக்கிட்டு வரேன் அப்படின்னு பிரிய முடியாம பிரிஞ்சாரு. திரும்பி திரும்பி பார்த்துட்டு வராராம். சாமி உனக்கு இந்த மாதிரி தனியா இருக்கிறியே, உனக்கு ஆறு தோணை ஆறு சாமியை பார்த்து விரு கேட்கறது உனக்கு ஆறு தோணை. அது அந்த கரடி புலி இங்கே வந்து அடிச்சு கூடாதா, பொல்லாத வேடனுக்கு வந்தா ஏதாவது உனக்கு துன்பம் கொடுத்துட மாட்டானா, உனக்கு ஆறு சோறு ஓடுவா, உனக்கு ஆறு துணையா இருப்பா. அப்படி இருந்து அதுக்கு மேல இவருக்கு உணவு கொடுக்கணுமேனு வந்தாரு. வந்து கீழே காடன் என்ன பண்ண பந்தியை சுட்டு பக்குவப்படுத்தி வச்சிருந்தேன் காடன். அதை வந்தாரு, அதை மென்னு பார்த்தாரு. நான் என்னென்னமோ சொன்னேன் கேட்கல. காடனையும் திரும்பி பார்க்கல. அந்த பந்தியை சுட்டு வச்சிருந்தது அதை எடுத்து தசை எடுத்து மென்னு பார்த்தாரு. மென்னு பார்த்து ருசியா இருக்கிறத இலையில வச்சுக்கிட்டாரு. மென்னு பார்த்து அதுக்கு மேல தண்ணீர், வாய் நிறையா தண்ணீர், வாய் நிறையா தண்ணீர். இந்த பூ தலை இதெல்லாம் அந்த நானும் சொன்னேன். ஒரு நானும் உங்கள் அப்பனும் ஒரு நாள் வந்தப்படா ஒரு பாப்பா வந்து தண்ணியை ஊற்றி இலைய போட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதை பிடிச்சிக்கிட்டார். வேறு ஒன்றும் இல்லை. அதனால தலை பூவெல்லாம் பறிச்சாரு. பறித்து இந்த சுருட்டை மசிலெல்லாம் சுருக்கிட்டாரு. வாயில் தண்ணீர், கையில் சேர்க்கல சலம், பூ, நிவேதனம் போனார். போய் தண்ணி அந்த ஐயம் போட்டிருந்த அந்த பத்தர் உற்சவம் சாவி மேலே கிடந்துச்சுல்ல, அது செருப்பு காலில் தள்ளி விட்டார். செருப்பு காலில் தள்ளி விட்டு தண்ணியை ஊற்றினார். தண்ணியை ஊற்றி இந்த தலைமுடியில் இருந்த அந்த பத்தருக்கு உதுத்தாரு. இந்த இலையை இறைச்சி முன்னாடி வச்சு சாப்பிடுப்பார். ரொம்ப நேரம் ஆகி போச்சு, ரொம்ப பசியாக இருப்பாச்சு, சாப்பிடுப்பான்னாரு. அவரும் சாப்பிட்டு விட்டார். கூசாது வேடன் உமிழ்தாரு, கூசாது வேடன் உமிழ்தாரு, நீராடி ஊனும் எனுமுறை கூறாமணியவனுகர்த்தாரு சேடம். கோதாமே நாமல் அமுதுசை. கோதாமே நாமல்னா குற்றம் இல்லை என்று குற்றமாக நினைக்கான். எல்லாம் குத்தம். வாயில் தண்ணி ஊற்றினது குத்தம், இறைச்சி மென்னு பார்த்து கொண்டு வந்து கொடுத்தது குத்தம், தலையில இருந்து சொருவி அதை உடுத்தது குத்தம், செருப்புகளை தள்ளி விட்டது குத்தம், எல்லாமே குத்தம். கோதா இதெல்லாம் ஒன்னோட குத்தமா தெரியலையா அவருக்கு கோதாமே நாமல் அமுது செய்தாக மாதி முதல் தரு கோலோகநாத குரமகள் பெருமாடு என்று அனுமதினார் வாழ்ந்தாரு.
அந்த கண்ணப்பர் போற்றி திருவுருத்தத்தில் சைவத்துக்கு எதிராயுள்ள காரியம் பலவும் செய்து, இதெல்லாம் சைவத்துக்கு எதிராக உடன்பாடா எல்லாம் சைவத்துக்கு எதிராயுள்ள காரியம் பலவும் செய்து சைவத்தில் தலைமை பெற்றாய். சைவத்துக்கு உடன்பாடான காரியத்தை செய்து தலைமை பெறுவது ஆச்சரியம். இப்போ நம்மெல்லாம் சைவத்துக்கு உடன்பாடான காரியத்தை தான் செய்யணும். மாமிசம் சாப்பிட்றது இல்லை, இப்போ பூஜை பண்ணுறோம், ஆச்சாரமாக பூஜை பண்ணுறோம். இருந்தும் நம்ம சைவத்தில் தலைமை வர முடியல. அவர் சைவத்துக்கு எதிராக இருக்கிற காரியத்தை செஞ்சு தலைமை வச்சு, சைவத்துக்கு எதிராயுள்ள காரியம் பலவும் செய்து சைவத்தில் தலைமை பெற்றாய் தவத்தவர் போற்றுகின்றார். பெரிய பெரிய ஞானிகள்லாம் வந்து கண்ணப்பரை விடுத்து போகிறேன். பஞ்சி அரிசி முன்னு கொடுத்த கண்ணப்பரை மை வைத்த கண்டன் பக்கம் மகிழ்ந்துடன் இருக்க செய்தார். கைதர வல்ல எங்கள் கண்ணப்ப போற்றி போற்றி என்பது கண்ணப்பர். அதனாலே அப்படி அத்தனையும் அன்பினால சுத்தமா போச்சு. குத்தமெல்லாம் சுத்தமாச்சுப்பா, குத்தமெல்லாம் சுத்தமா போச்சு, குத்தமெல்லாம் சுத்தமா போச்சு, குத்தமெல்லாம் சுத்தமா போச்சு, குத்தமெல்லாம் சுத்தமா போச்சு. நல்லா இருக்குல்ல அந்த வாக்கியம். அதை அந்த கண்ணப்பர் போட்டு திருவத்திலேயே சொல்லியிருக்கிறேன். எப்படின்னா, அளவில அன்பினாலே வாயது கலசமாச்சு, அளவில அன்பினாலே மயிர் முடி கூடையாச்சு, அளவில அன்பினாலே மாமிச முதமாச்சு, களவிலா உள்ளம் கொண்ட கண்ணப்ப போற்றி போற்றி. சுத்தமெல்லாம் சுத்தமா என்ன காரணம் தெரியுமா? அதே இல்ல. இன்னொரு பாட்டு சொல்றேன் கேளுங்க. கொல்வது பாவம் என்று குறித்தவன் சிவனேயாகும், கொல்வது பாவம் என்று குறித்தவன் சிவனேயாகும், கொல்வது உங்கள் சாதி குறித்திடும் தொழிலாகும். உங்கள் சாதிக்கு அதான் தொழிலே. வேடர்களுக்கு என்ன தொழில்? கொலையே புரி வேடர் உலப்பிடிதோ மலையே மலை ஊரிடுவாகிறே என்பார் அருணகிரிநாதர். கொலை புரியறதா உங்களுக்கு தொழில். வழிப்பறி கொலை. கொல்வது பாவம் என்று குறித்தவன் சிவனேயாகும், கொல்வது உங்கள் ஜாதி குறித்திடும் தொழிலாகும். கொல்வதை உனது அன்பின் மிகுதியில் மறைத்து விட்டான், கல்லினை உருக்கு எங்கள் கண்ணப்ப போற்றி போற்றி. அப்படியே இருந்து 5 நாள் பூஜை பண்ணாரு. 6ஆம் நாள் சிவகோசரியார் தினந்தோறும் வந்து புண்ணியாசனம் பண்ணிவிட்டு ரொம்ப மனசு நொந்து இந்த இறைச்சியை பார்த்து இறைச்சி கிடக்குதா எலும்பு இதெல்லாம் பார்த்து ரொம்ப கவலைப்பட்டார். ரொம்ப கவலை. இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணுவானா. அப்புறம் அவருடைய கனவுல போய் சொன்னார், நாளைக்கு நீ வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து பார்த்துக்கிட்டு அவனுடைய அன்பு, அவனுடைய சரீரம் பூரா நம்முடைய அன்பு, அவனுடைய சரீரமே நம்முடைய அன்பு, அவன் செய்யறதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதனால நாளைக்கு வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து வாருனாரு. அதே மாதிரி 6ஆம் நாள் அவர் நேரத்திலேயே வந்து குளிச்சு விட்டு பூஜை பண்ணி விட்டு ஒரு மரத்துல செடியில ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. வந்தாரு. வழக்கம் போல போய் தின்னார். வழக்கம் போல போய் தீர்த்தம் மாமிச நிவேதனம் பூவெல்லாம் கொண்டுட்டு வந்தார். வரும்போதே சயனம் சரியில்லையா, யாரு தின்னாரு. ஐயோ இப்படி சயனம் ஆகுதே, வந்து காலத்திய பொறுக்கு என்னமோ ஏதோ அப்படின்ட்டே வந்தாரா. அவர் நினைச்சபடியே சயனம் பார்த்தபடியே வரும்போது பார்த்தா கண்ணுல ரத்தம் வந்து யாருக்கு காலத்திய கண்டாரு இல்லையா. உண்டாரு புரண்டாரு, கையில் இருந்த மாமிசம் போச்சு, தண்ணீர் போச்சு, பூ போச்சு. அளவில்லை. அவர் அழுது மாடுரை கட்டி கொண்டு உருகினார். கண்ணீர் வார கட்டி கொண்டு அழுதார். இது யார் வேடங்கள் செய்ததா, மிருகங்கள் செய்ததா, எப்படி சாமி கண்ணில் ரத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி புரண்டாரு, அழுதாரு. தொடச்சு பார்த்தாரு, நிற்கவே இல்லை. அதுக்கு மேலே அவருக்கு தெரிஞ்ச பச்சையெல்லாம் கொண்டு வந்து பிழிஞ்சு விட்டு பார்த்தாரு, நிற்கவே இல்லை. அதன் பிறகு ஒரு எண்ணம் வந்துச்சு, இந்த கண்ணை தோண்டி வச்சா சரியா போரும்னு நினைப்பு வந்துச்சு. ஊனுக்கு ஊனை கொடுன்னு சொல்லி ஒரு பழமொழி அவங்க ஜாதியில், ஊனுக்கு ஊனை கொடுன்னு ஒரு பழமொழி. அப்படின்னு நினைப்பு வந்த உடனே அம்பெடுத்தாரு. அது என்ன தோணும், வலது கண்ணு அப்படி எடுத்து அப்பினாரு. அப்படின்னா உடனே கப்பு நிறுத்த நின்று போச்சு. நின்று உடனே அவருக்கு வந்த சந்தோஷம் சொல்லி முடியாது. குதிச்சாரு, ஆடினாரு, பாடினாரு. நான் சாமர்த்தியத்தை பார்த்தியா, நான் இவ்வளோ கிடைக்கிற மாதிரியா, உடனே ரத்தத்தை நிறுத்தி விட்ட பார்த்தியா, ஏன் மாதிரியே மருந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சந்தோஷம். அந்த சாமி அக்கிரமமான சாமி மறுபடியும் இந்த கண்ணில் விழுக விட்டுச்சு. அந்த கண்ணில் விழுக விட்டானே ஏன் நான் கவலைப்படணும், மருந்து கை கண்டுட்டேன், இந்த கண்ணை எடுத்து அப்பனோம்னா இது அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே இந்த கண்ணை எடுத்துட்டா சாமி கண்ணு இருக்கிற இடம் தெரியாதேன்னு சொல்லி அந்த சாமி இடது கண்ணுக்கிட்ட செருப்பு காலில் அடையாளத்தை வச்சுக்கிட்டு, சாமி கண்ணு மேலே இடது காலை அடையாளம் வச்சுக்கிட்டு அம்பு எடுத்து அப்படி குத்த போனாரு. நெல்லு கண்ணப்பான குடிச்சுக்கிட்டாரு.
அது வரையிலும் அவ்வளவு கிட்டி. யாரு கிட்டி? இவர் இவ்வளவு இறக்கம், அவளுக்கு அவ்வளவு கிட்டி. நெல்லு கண்ணப்பன் நெல்லு கண்ணப்பன் பக்கத்துல இருக்கு. அதனாலே அந்த அன்பு அளவுபடாதது அளவு. அதனால கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவன் என்னப்பன் என்னப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்தன்னை வாவென்ற வான்கரனை சுண்ணப்பொன் நீட்டிற்கே செந்தூதாய் போத்துந்தி என்பது வாதம். அதனால மாணிக்கவாசகர் ஒரே வாங்கி கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவன், அவருக்கு சமானமான அன்புடையவர் உலகத்திலே இல்லை. அப்படி நடந்த நிகழ்ச்சியை நேரா இருந்து பார்த்தவர் சிவகோசரியார். அந்த குருக்கள் அதை ஞானமா முனிவர் கண்டாருங்கிறாரு சேர்க்கிறார். நமது உகுந்த ஐய உற்று முன் பிடிக்கும் போதும் ஞானமா முனிவர் கண்டார். அப்படி சிவகோசரியார் பூசித்தது, அப்படி கண்ணப்பர் பூசித்தது, கீரன் பூசித்தது. நக்கீரன் கைலைவாதி களத்திவாதி என்றாதி பாடி இவர்கள் இப்படி பணி செய்தார்கள், இவர்கள் இப்படி பூசித்தார்கள், பத்தர் புஷ்பங்களாலும் மாணிக்கத்தாலும் இப்படி நிவேதனம் முதலியவற்றை செய்து இவர்கள் இப்படி பூசித்தார்கள். இது வழிபாடு, இது வழிபாடு. சிவகோசரியாரிலிருந்து கண்ணப்பர் வரையிலும் ஜலந்தியிலிருந்து பாம்பிலிருந்து யானையிலிருந்து இவங்களெல்லாம் பூசித்தது பூசை வழிபாடு. பூசை வழிபாடு பத்தர புஷ்பம் நிவேதனம் இவற்றால. அதற்கு மேலே கீரன் பூசித்தான். இல்லை, கீரன் வாசித்தான். கீரன் வாசித்தான். வாசித்தான்னா பாட்டு பாடினார். கைலைவாதி காலத்திவாதி என்ற அந்தாதி 11ஆம் திருமுறையில் இருக்கு. நக்கீரர் காலத்திவாதி கைலைவாதி காலத்திவாதி அந்தாதி என்று பாடியிருக்கிறார். அதில் வெண்பா அருமையா இருக்கும். அதில் ஒரு பாட்டு பிறப்புடையர் கற்றோர், பிறப்புடையர் கற்றோர், பிறப்புடையர் கற்றோர் பெருஞ்செல்வர் மற்றும் சிறப்புடையரானாலும் ஜீசி. பிறப்புடையர் உயர்ந்த ஜாதியில் பிறந்தவர், நிறைய படித்தவர், அதிகமான செல்வம். பிறப்புடையர் கற்றோர் பெருஞ்செல்வர் மற்றும் சிறப்புடையரானாலும் சீசி. சீசின்னா இகழப்படுபவர். எதனாலே என்று கேட்டால், இறப்பில் கடியார் நறுஞ்சோலை காலத்தி ஆழ்வார் அடியாரை பேணாதவர். அடியார்களை வணங்கவில்லையானால், காலத்தி அப்பருடைய அடியார்களை வணங்கவில்லையானால் அவன் எவ்வளவு செல்வமுடையவனா இருந்தாலும் படிச்சிருந்தாலும் இருந்தாலும் அவன் இகழப்படுவோனே தவிர புகழப்படுவோன் அல்ல என்று பாடுகிறார். அப்படி காலத்திவாதி கைலைவாதி காலத்திவாதி என்ற அதிவாடி. அதில் மடவார் என்ற சப்தகன்னியர்கள் இன்னும் வேறு பெண்களும் சிவனை அங்கே பூசித்திருக்கிறார்கள், பாடியிருக்கிறார்கள். அது வழிபாட்டினாலே சிவனை கண்டார்கள், கலந்தார்கள். வழிபாட்டினாலே, பாட்டினாலே சிவனை கலந்தார்கள், கண்டார்கள். வழிபாட்டினாலே கண்டார்கள். வழிபாடுங்கிறத அந்த நிவேதனை வச்சு பத்திர புஷ்பங்களை போட்டு பண்றது. பாட்டினாலே அதை அப்படி சொல்றாரு. எப்படி சொல்றாரு குரு தெரியுமா? சிலந்தி மாசுனம் மும்மதக்கரி சிவகோசம் மலைந்திடுஞ்சிலை வேட்டுவன்கிறனே மடவாறு பலந்தரும் வழிபாட்டினால் பாட்டினால் பரனை பலந்தரும் வழிபாட்டினால் பாட்டின பலந்தரும் வழிபாட்டினால் பாட்டினால் பரனை கலந்து முத்தி சேர்த்தென்பெருங்கையிலையும் கண்டான் அப்படின்னு வாங்க. பாட்டி வழிபாட்டினாலே பாட்டினாலே வழிபாடு பாட்டு, வழிபாடு பாட்டு. அவனை அடைய வழி பாடு வழிபாடு. அடுத்தது திருவாலங்காடு. ஆலங்காட்டில் சிவபெருமான் ஊர்த்துவதாண்டம் ஆடினார். அது ஊர்த்துவதாண்டம் எதற்காக ஆடினார்னா காளியினுடைய செருக்கை அடக்குவதற்காக. காளி தாரகாசுரன் என்கின்ற ஒரு அசுரனை கொன்றாள். தாரகாசுரன் என்கின்ற அசுரன் உலகத்துக்கெல்லாம் நிறைய துன்பத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தான். அந்த தேவரெல்லாம் வந்து முறையிட பார்வதி காளியை அனுப்புனா, நீ போய் அவனை சங்காரம் பண்ணு. அந்த அசுரனை சங்காரம் பண்ணான். சங்காரம் பண்ணி அவருடைய ரத்தத்தை குடிச்சு, நரசிங்க மாதிரி ரத்தத்தை குடிச்சு. குட்டி குடிக்கிற சாமி இப்போ சொல்றாங்களோ அது மாதிரி. அது அந்த 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 வேகம், அந்த கோபம், அந்த இதுல இது தெரியாது. அதை குடிச்சுதான் ஆகணுங்கிற மாதிரி வந்துடுது. இப்போ இரணியனை கொன்னாரு, இரணியனை கொன்று அவனுடைய ரத்தத்தை குடிச்சுட்டாருப்பா நரசிங்கம். அதுபோல இந்த காளி அவன் தாரகாசுடைய ரத்தத்தை குடிச்சுட்டு அளவில்லாத உக்கரம் கொண்டு உலகத்தை அழிக்க தரப்பட்டுட்டான். உலகத்தையே அழிக்க தரப்பட்டு தேவர்கள் எல்லாம் பயந்தார்கள், வாடினார்கள், ஓடினார்கள் கைலாயத்துக்கு. அப்படி சென்று யாரு சிவபெருமானத்தில் முறையிட்டார்கள். இந்த மாதிரி அந்த தாரகாசுரன் தேவலாம் இப்ப காளி பண்ற அக்கிரமம் தாங்க முடியல, காளி பண்ற அக்கிரமம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி தேவர்கள் முறையிட்டார்கள். அதற்காக சாமி என்ன பண்ணாரு? காளியை அடக்கிறதுக்கு என்ன பண்ணாரு? அவளை அடக்கிறதுக்கு ஒரு தந்திரம் பண்ணார். நீ சும்மா ரெடி இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணாதே, வந்த வேலை முடிஞ்சு வச்சுன்னா பேசாம போயிரு உன் இடத்துல அப்படின்னு சொல்லணும். இல்ல அப்படி சொல்லல. அப்படி சொல்லாம என்ன பண்ணாரு? அவ அக்கிரமமா வந்து பெரிய உயிர்களை வாரி வாரி உண்டாடாம். உயிர்களை வாரி வாரி உண்டாடாம். அவளுக்கு முன்னால போய் தாண்டவம் ஆடினார்.
இவர் இந்த ஆடுறதுலேயே எல்லா காரியத்தையும் பண்ணி விடுறாரு. இந்த ஆடுறதுலேயே எல்லா காரியத்தையும் பண்ணி விடுறாரு. எல்லா காரியம் பஞ்சகிருத்தியம் ஆடல் தான். பஞ்சகிருத்தியம் ஆடல் 5 தொழிலும் நட்டங்கிறாப்புல. 5 தொழிலும் முக்கியம் நட்டங்க, 5 தொழிலுக்கும் நட்டங்க. அதனால அவருக்கு முன்னால் ஆடினாரு. அப்படி ஆடிய போது அவ என்ன பண்ணிட்டா இந்த உலகத்தை பண்ற அக்கிரமத்தில் விட்டு எனக்கு மாத்திரம் ஆட தெரியாதா அப்படின்னு அவ ஆட ஆரம்பிச்சு. அந்த வேகத்துல அந்த செருக்கில் ஆணவத்தில் எனக்கு மாத்திரம் ஆட தெரியாதா அப்படின்னு ஆட ஆரம்பிச்சான். அப்படி ஆடி பல வகையான தாண்டவங்களை செய்யும் போது அவளும் அதே மாதிரி பண்ணினான். கடைசியா இந்த காலில் இருக்கிற குண்டலம் கீழே விழுந்துருச்சான். ஜாமீன் ஆடின வேகத்தில் கீழே விழுந்துருச்சான். அதை இந்த பெருவரில் இந்த வலது காலில் எடுத்து மாட்டினார். காலில் எடுத்துப்பா அந்த குண்டல் இருந்தது காதில் மாட்டேன். அது ஊர்த்துவதாண்டவன் போச்சு. காலை மேலே தூக்குறாரா, காது முக்கிற வீரபத்திர காளி வெக்க மகுடாம காச முட்டை வீசி விட்ட காலு பத்தி இமையோரை ஓது வித்த நாதர் இருக்க ஓது வித்த முனினான ஓரெழுத்தில் 6 எழுத்தை ஓது வித்த பெருமாளே என்பது திருக்குறள் இருக்கும். ஆகாசம் முட்ட காலை வீசினார். ஆகாசம் முட்ட முடியாத காலை வீசினார். அந்த தாண்டவத்தை இவளால பண்ண முடியல. அந்த தாண்டவத்தை தோற்று போன நீ ஒடுங்கி அடங்கினால தானா சிறுக்க விட்டுட்டா. ஒன்றும் சொல்லலை. இவர் ஆடினதுலேயே அவள் அடங்கி போனான். இவ ஆடினாரு, அவள் அடங்கினான். இவர் ஆடினாரு, அவள் அடங்கினான். அதுக்கு மேலே சாமியை நான் பண்ணதெல்லாம் தப்பு, நான் என்ன பண்ணட்டும்னா அதுக்கு மேலே வடக்கால போய் பேசாமல் உட்காந்துருது. திருவாரங்காட்டில் சாமிகளுக்கு வடபுறத்தில் வடக்கு பார்க்க இருக்கிறா காளி. அதே நம்ம திருவாசகத்தில் திருச்சாளல்ல தேன்புக்க தன்பனை சூழ் தில்லை சிற்றம்பலத்தே தான்புக்கு நட்டம் பயிலும் அது என்னேடி. இப்படி ஜெகருமன் இப்படி நட்டம் ஆடுறாரு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அந்த புத்த பொண்ணு, அதுக்கு சைவ பொண்ணு சொல்றா, தான்புக்கு நட்டம் பயின்றில நேல் தரணியெல்லாம் ஊன்புக்க வேர்காளிக்கு ஊட்டாங்கான் சாடலூ. அப்படி அவனை ஆடவில்லையானா உலகத்தையே சாப்பிட்டு இருப்பான் அந்த காளி. அதனால அந்த காளியை அடக்கி அவளுடைய செருக்க அடக்கி ஊர்த்துவதாண்டவாடிய இடம் திருவாரங்காடு. ஒரு அம்மா தலையாலேயே நடந்து கைலாயத்துக்கு போனான். தன்னை துறந்தாள், கணவனை துறந்தாள், வாழ்க்கையை துறந்தாள், தண்ணீர் வைத்திருக்கிற தேகத்தில் வச்சிருக்கிற பசையும் துறந்தாள். ஊனடை வனப்பையெல்லாம் உதறி வெற்றுடம்பேயாக வானமும் மண்ணு எல்லாம் வணங்கு பேய் வடிவம் ஆனார். வணங்கு பேய் வடிவம் ஆனார். அது யாரு? காரைக்கால். அப்படி பேய் வடிவம் எடுத்த உடனே நேராக கைலாயத்திலே போய் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நேராக போனான். தலையாலே நடந்து போனான். அந்த வடிவத்துக்கு தலையால் நடந்து போறது பெருசு இல்லை. அந்த வடிவத்துக்கு அவன் கொடுத்திருக்கின்ற ஆற்றலுக்கு தலையால் நடந்து போறது பெருசு இல்லைன்னு சொல்றேன். நம்மளாம் நடக்க முடியாது. இந்த தப்பு தவறா அலையிறவனை பார்த்து தலையால நடக்கிறான்னு சொல்லுவாங்க. தப்பு தவறு பண்றவனை பார்த்து அக்கறம் பண்றவனை பார்த்து அவன் காலில் நடக்கலையா தலையில நடக்கிறான்னு. திருவாரூரோட மாணிக்க சொல்றாரு, மாணிக்கவாசல் கூட தலையில நடந்தேங்கிறாரு. அவர் சரியா நடந்துக்கலையா, சாமிக்கு சந்தோஷம் வர்றாப்புல நடக்கலையா, அக்கிரமமா பண்ணாரா மாணிக்கவாசகர். அவர் சொல்றது தலையினால் நடந்தேன்னு உடைப்பாங்க. அதனால அந்த அம்மா நெசமாவே தலையில் நடந்து போனான். அப்படி நடந்து போய் மலை மேல ஏறுறத முதல்ல அம்பாள் பார்த்தா. தலையினால் நடந்து சென்று சங்கரன் இருந்த வெள்ளி மலையின் மேல் ஏறும் போது மகிழ்ச்சியால் அம்புங்க கலையிலம் திங்கட்கண்ணி கண்ணுதல் உருவாகத்து சிலை முதல் இமயவல்லி திருக்கண்ணோ குற்றதன்றே. அப்படி இமயவல்லியாயும் உமாதேவி பார்த்தா முதல்ல. யாரு? அம்மையார். அம்பிகை திருவுள்ளத்து அதிசயித்து அருளித்தாழ்ந்து தம்பெருமானை நோக்கி தலையினால் நடந்து ஏறும் எம்பெருமானோர் எற்பின் யாக்கை அன்பு என்னே என்னும். அம்பிகை திருவுள்ளத்து அதிசயித்து அருளித்தாழ்ந்து அவ தலையில நடந்து வர்றதை பார்த்தா அம்பாள் அவளுக்கு அதிசயமா இருந்துச்சு. தலையில நடந்து வர்றாளே அப்படின்னு இவளுக்கு அதிசயமா இருந்துச்சு. அவ யாரு, என்ன காரணம் என்கிற விவரம் எல்லாம் இவளுக்கு தெரியாது. யாருக்கு? உமாதி. அவ ஒரு பேதைன்னா சின்ன பிள்ளை, ஒண்ணுமே தெரியாது. அவள் சொன்னாதான் அவளுக்கு தெரியும். எம்பெருமானோர் ஏற்பின் யாக்கை அன்பு என்னே என் நம்பெரும் ஆட்டிக்கங்கு நாயகன் அருளி செய்வான்.
சாமியை கேட்டா, இந்த மாதிரி தலையில் நடந்து வாராளே இவ யாரு அப்படின்னு கேட்டாள் அம்பாள். சாமி சொல்றாரு, வரும் இவள் நம்மை பேணு அம்மைகான். இங்க வருகிறாளே இவன் நம்மை வளர்க்கின்ற அம்மை, நம்மை வழிபடுகின்ற அம்மையினார். நம்மை வளர்க்கின்ற அம்மை, தமிழ் வாடி நம்மை வளர்க்கின்ற அம்மை, நம்மை வணங்குகின்ற பேணும்னா வளர்த்தல், வழிபாடு. வரும் இவன் நம்மை பேணு அம்மைகான் உமையே மற்ற பெருமசேர் வடிவம் வேண்டி. இந்த பெருமசேர் வடிவம் வேண்டி பெற்றனல் பேய் வடிவம் வேணும்னு கேட்டா, பெற்றனல் என்று பின்றை அருகு வந்தனைய நோக்கி அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழி உலகம் எல்லாம் உய்யவே அருளி செய்தார். பக்கத்துல வந்தா அந்த உடனே அம்மையேன்னு கூப்பிட்டாரு. அங்கணன் அம்மையே என்று அருள் செய்ய அப்பா என்று பங்கே செம்பொற்பாதம் பணிந்து கொண்டிருந்தார். அம்மையேன்னா அவர் அப்பான்னு காலில் விழுந்தா. சங்கவன் கொலையினாரும் தாம் எதிர் நோக்கி நம்பால் இங்கு வேண்டுவதன் என் நிறைஞ்சி நின்று எம்புகின்றாள். இவ்வளவு கஷ்டப்பட்டு தலையினால் நடந்து வந்தையே, உனக்கு என்னம்மா வேணும்னு கேட்டாரு. இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பரவாவை வேண்டும் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பரவாவை வேண்டும் மீண்டும் பெறப்புண்டேல் உன்னை என்று மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டு நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். பெருமானே எப்பொழுதும் நீங்காத குறையாத அன்பு வேணும், அதான் இரவாத அன்பு. அதற்கு மேல பரவாமை வேணும். அப்படி ஏதோ ஒரு காரணத்தினால நீ பறக்க வச்சாலும் உன்னை மறக்காம இருக்கும். அதற்கு மேல இன்னொரு வரம், நீ தாண்டவாடுறவர் அந்த தாண்டவாடுகிற திருவடிக்கு கீழே இருந்து நான் பாடிக்கிட்டு இருக்கணும், அப்படி வரம் கொடுக்கும். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பரவாமை வேண்டும் மீண்டும் பரப்புண்டேல் உன்னை என்று மறவாமை வேண்டும். இந்த ராக சகானானு. பரவாமை வேண்டும் மீண்டும் பரப்புண்டேல் உன்னை என்று மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவாரி ஆடும் போது நடியின் கீழ் இருக்க என்றார். கூடுமாறருள் கொடுத்து குலவுதன் திசையில் என்றும் நீடுவாழ் பலனம் நிலவிய ஆலங்காட்டில் அப்படியே கொடுக்குறேன்னாரு. அதனால நீ தெற்கு திசையில போ, அங்கே ஆலங்காடு என்கின்ற காடு இருக்கிறது, அந்த காட்டில் நான் ஆடுறேன், அது அந்த திருவடியிலிருந்து நீ பாடுனார். கூடுமாறருள் கொடுத்து குலவுதன் திசையில் என்றும் நீடுவாழ் பலனமூது நிலவிய ஆலங்காட்டில் ஆடுமா நடமு நீ கண்டு ஆனந்தம் சேர்ந்து எப்போதும் பாடுவாய் நம்மை என்றான். பரவுவார் பக்கல் நின்றான் என்பது பெரிய புராணம். அதனாலே அங்கே திருவாலங்காட்டுக்கு போ, அங்கே நான் ஆடிக்கிட்டு இருக்கிறேன், அந்த ஆடிக்கிட்டு இருக்கிற திருவடிகளில் இருந்து பாடிக்கிட்டுன்னு சொன்னால் அதே மாதிரி தலையில நடந்து திருவாலங்காட்டுக்கு வந்துட்டான். அங்கே வந்தால் ஊர்த்துவதாண்டத்துக்கு அடியில் வந்து பாடிக்கிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பொருந்தியது அந்த திருவாலங்காடு. ஞானசம்பந்தர் அந்த தலத்துக்கு போனார். பக்கத்து ஊர்லேயே பழைய நூர்லேயே தங்கிக்கிட்டாரு. அம்மை திருத்தலையால் நடந்தது, அதனால மிதிக்கப்படாதுன்னு ஞானசம்பந்தர். அப்புறம் ஜாமி ஏன் நம்ம பாடுறதுக்கு மறந்தியான்னு கேட்டாதான் இடவுல எழுந்திரிச்சு ஞானசம்பந்தர் பாடினார். அங்கே இருந்துச்சு திருவாலங்காட்டை மிதிக்கலையே. அப்படிப்பட்டது திருவாலங்காடு. அந்த காளி அடைக்கு உருத்துவதாண்டாடியா அந்த வரலாற்றை சொல்லி அந்த உரை சொல்றாரு கட்சியப்பர். கொடிய வெஞ்சன காளி குவலயம் முழுதும் முடிவு செய்வன் என்று எழுந்த நாள் முளரியான் முதல்வர் அடைய அஞ்சதான் அவள் செருக்கு அழிவுற வழியா கடவுள் ஆடலால் வென்றதோர் வடவனம் கண்டான். அப்படி வடவனத்தை கண்டார். அதற்கு மேலே காஞ்சிபுரத்தை கண்டார். அது முருகன். காஞ்சிபுரத்துக்கு 2 பாட்டு பாடுறார். காஞ்சிபுரத்துக்கு 2 பாட்டு பாடுறார். அது எப்படி காஞ்சிபுரம் அப்படின்னா, உலகமெல்லாம் அழிஞ்சாலும் சலப்பிரளயத்தில் காஞ்சிபுரத்துக்குள்ள ஊழிக்கா வெள்ளத்தில் தண்ணீர் புகாதான். காஞ்சிபுரத்துக்குள்ள தண்ணீர் புகாதான். உலகம் முடிவு காலத்தில் கையில மாதிரி இருக்கும், கையில அழியாமல் இருப்பது போல அந்த காஞ்சிபுரம் இருக்கும். அந்த காஞ்சிபுரத்தில் சிவபெருமான் மாமரத்துக்கு அடியில் இருக்கிறார். மாமரத்துக்கு அடியில் இருக்கிறார். ஒற்றை மாமரத்துக்கு அடியில் இருக்கிறார். ஏகம் என்றால் ஒன்று. ஆம்ரம் என்ற சொல்லுக்கு மாமரம் என்பது பொருள். அதனால ஏகாம்பரேஸ்வரர் என்று
ஏகம் என்றால் ஒன்று. ஆம்பரம் என்ற சொல்லுக்கு மாமரம் என்று பெயர். அதனால ஏகாம்பரேஸ்வரர் என்று பெயர். ஏகம்பர். உமாதேவி கைலாயத்தில் சிவபெருமானுடைய 2 கண்ணையும் புத்திட்டான் ஒரு நாள் விளையாட்டா. அப்படி புத்தன உடனே உலகம் எல்லாம் இருந்து போச்சு. இருண்டு போன உடனே பயந்து போனான். உலகம் இருந்து போச்சு. சாமியை கேட்டா இந்த சூரியனும் சந்திரனும் யாருன்னு கேட்டா சூரியன் வலதுகண்ணு சந்திரன் இடதுகண்ணுன்னாரு. அக்கினியை நெத்திக்கணும். சூரியன் வலதுகண்ணு சந்திரன் இடதுகண்ணு அக்கினி நெத்திக்கணும். அதனால சூரியனும் சந்திரனும் என்னுடைய கண்கள்னாரு. சொன்ன உடனே கண்ணை புத்தி விட்டா விளையாட்டா. புத்தின உடனே உலகம் முழுவதும் இருந்து போச்சு. இருந்து போன உடனே அது உலகத்துக்கு பல யுகமாகி போச்சா. அவங்களுக்கு ஒரு நொடி நேரம், உலகத்துக்கு பல காலமாச்சான். இப்படி உயிரிழெல்லாம் இருட்டுல தடுமாறி போச்சுன்னு எடுத்தா கையை உதறனா 10 விரல்ல 10 கங்கை வர பிடிச்சா அந்த வெய்யது. அப்புறம் இந்த மாதிரி நான் கண்ணை பூத்திட்டேனே, இந்த கண்ணை புத்தன இந்த இருட்டிலே உடனே சாமி நெற்றுக்கண்ணை திறந்தாரு, வெளிச்சம் கொடுத்துட்டாரு. நெற்றுக்கண்ணை திறந்து வெளிச்சம் கொடுத்துட்டாரு. அவனுக்கு பயந்து கையை எடுத்துட்டா. இந்த கண்ணை புத்தனதுனால அந்த இருளிலே உயிர்கள் தடுமாறி போச்சு. அந்த தோஷம் போவதற்காக காஞ்சிபுரத்தில் வந்து பூஜை வந்து பெரிய புராணத்தில் எப்படி சொல்றாருன்னா, சிவபெருமானத்தில் ஆகமத்தை எல்லாம் கேட்டா. அப்படி ஆகமத்தை கேட்டு நான் இந்த ஆகமப்படி உன்னை பூஜை பண்ண வேணும்னு கேட்டா, எண்ணில் ஆகம ஏம்பி இறைவர் தாம் விரும்பு உண்மையாவது பூசனை என உரைத்தருள அண்ணலார்தமை அர்ச்சனைக்குரிய ஆதரித்தால் பெண்ணில் நல்லவளாயின விருந்தவ குழுந்து என்பது பெரிய புராணம். அதனால உன்னை பூஜை பண்ண வேணும்னா பண்ணுன்னாரு. எங்க பண்ணட்டும்னா காஞ்சிபுரத்தில் போய் பண்ணுனாரு. அதே மாதிரி காஞ்சிபுரத்துக்கு வந்து பூஜை பண்ணா. அப்படி காஞ்சிபுரத்துக்கு வந்து ஒற்றை மாமரத்துக்கு அடியிலே பூஜை பண்ணா. பல காலம் பூஜை பண்ணினா. ஒரு நாள் அவளுக்கு பரீட்சை வச்சாரு. பரீட்சை அப்படி பரீட்சைன்னா அந்த கம்பையாத்துல வெள்ளம் பெருகி வரும்படியா பண்ண. மணல்ல லிங்கம் பண்ணி பூஜை பண்ண. மணல் லிங்கம் பண்ணி பூஜை பண்ணது ராமேஸ்வரம் சீதை. மணல் லிங்கம் பண்ணி பூஜை பண்ணது சண்டேஸ்வர நாயனார் திருச்செங்கலூர்ல. மணல் லிங்கம் பூஜை பண்ணி பிடிச்சி லிங்கம் பூஜை பண்ணது காஞ்சிபுரத்தில். அது வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக புதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கேளூரே என்று சப்பந்தர் பாருங்க. அப்படி சிவலிங்கத்தை மணல்ல உண்டு பண்ணி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வெள்ளத்தை விட்டார். அது வெள்ளத்தை விடுறது அவருக்கு ஒரு சாதாரண வேலை. என்ன காரணம், தலையில கங்க இருக்காளா, வையையில திடீர்னு விட்டத வெள்ளத்தை விட்டாரா, வையையில இப்ப கம்பையில விட்டாரா, தலையில கங்க இருக்காளா, அவன் நினைச்ச நேரத்துக்கு பெருகி போகணும் விட்டா உடனே கிடுகிடுன்னு அவன் வந்துடுறான். ஒன்றும் சிரமம் இல்லை. இப்போ நம்ம மாதிரி ஏதாவது வெளியில் போய் தேடி அந்த பொருளை பிடிச்சி அது மூலமாக ஒரு காரியம் பண்ணுறதுனா சாமானியமாக இல்லை, நம்மளால முடியாது. தலையில் கங்க இருக்காளா, இந்த வைகையில் பெருக்கெடுத்து போ அப்படின்னு சொன்னால் உடனே அவள் பெருக்கெடுத்தான். அதே மாதிரி கம்பையத்தில் வந்துச்சு. வந்தால் வெள்ளம் அபாரமாக வந்துச்சு. பார்த்தா பயந்துட்டா. ஐயோ சாமியை அடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு போகணும்னு பயப்படலையா, சாமியை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருமேன்னு சொல்லி அப்படி கட்டி பிடிச்சா. சிவலிங்கத்தை அப்படி கட்டி பிடிச்சா. பெருசா லிங்கம் பண்ணியிருந்தான். காஞ்சிபுரம் லிங்கத்தை பார்த்தீங்களா மூலஸ்தானத்தில். அப்படி கட்டி பிடிச்ச போது இந்த வளைத்தெலும்பும் கையில் இருந்த வளையல் தழும்பும் இந்த முளைத்தெலும்பும் சாமி சிவலிங்கத்தில் பதிஞ்சு போச்சு. மணலில் பதியாதா, பதிஞ்சு போச்சு. அப்படி பதிஞ்ச உடனே வெள்ளம் அங்கே வந்த உடனே 2ஆ பிரிஞ்சு தூரமாக போச்சு. அந்த பக்கம் இந்த பக்கம் இவள்கிட்ட வரல வர சொன்னா தானே வரும். அது வாட்டில் புரிஞ்சு போச்சு. நடுவில் அதன் பிறகு சாமியை காட்சி இருந்தார். ரிஷபவாகனத்தில் காட்சி இருந்தார். எந்த அளவில்லாத தோத்திரம் பண்ணினா. அதனால இந்த காலத்தில் 32 தர்மங்களையும் செய்ய போகணும் அப்படின்னா அதுக்கு 2 படி நெல் கொடுத்தாரு. 2 படி நெல் 32 தர்மங்களையும் பண்ணணும் அப்படின்னு 2 படி நெல். அதுக்கு மேலே இந்த மாதிரி பூஜை முடிஞ்சு வச்சான்னு கேட்டால் உன் பூஜை முடியறதே இல்லைன்னா உன் பூஜை எப்போதும் நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த 2 படி நெல்லை வச்சு தர்மத்தை பண்ணுனாரு. அந்த 2 படி நெல்லை வேளாளர்கிட்ட கொடுத்து அவ விளைய வச்சு அதை பெருக்கி கொடுத்தா அதை வச்சு தர்மம் பண்ணாருன்னு வரலாறு இருக்கு. அதனால தான் அவர்களுக்கு பிள்ளைங்கிற ஒரு பேர், அம்பாளுக்கு பிள்ளையாக இருந்து அந்த இதை பெருக்கி கொடுத்தபடியினாலே வேளாளர்களுக்கு பிள்ளை என்று ஒரு பெயர். பிள்ளை என்று அந்த ஜாதிக்கு தான் ஒரு பெயர், ஒரு சிறப்பு பெயர். யாருடைய பிள்ளை? சிவபெருமானுடைய காமாட்சியுடைய. இதெல்லாம் புள்ளமா கேட்டான்னா கொஞ்சம் புத்தி உள்ளவங்க கேட்டான்னா இவ்வளவு சிறப்பு நமக்கு சாமி செஞ்சிருக்காரு, நம்ம இந்த மாதிரி எல்லாம் கொலை பண்ணலாமா? இவன் படிக்கிறான்னு கேட்கறான். ஒன்றும் சும்மா மக்குகளாக சங்கம் வச்சிருக்கிறேன், வேளாளர் சங்கம், ஜோலிய வேளாளர் சங்கம், அந்த வேளாளர் சங்கம்னு வச்சிருக்கிறேன். ஒருத்தர் கூட இந்த நூலறிவெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா பாவமா இருக்குது அப்புறம். அதனாலே அப்படி ஒரு சிறப்பு அந்த வேளாளர்களுக்கு. கந்தபுராணம் முடிவிலே வந்திருந்த அத்தனை ஊட்டத்துக்கும் சாப்பாடு பண்ணி வேண்டிய சிறப்புகள் எல்லாம் செய்து கட்சியப்புற தந்த பல்லக்கில் வச்சு ஊர்வலம் செய்து வேண்டிய சிறப்புகள் எல்லாம் அந்த வேளாளர்கள் தான் செய்தார்கள். வேளாளர் முன்ன இருந்த வேளாளர் செய்த பணியும் தியாகமும் நாயன்மாரில் 13 பேர் வேளாளர்கள்.
நாயன்மாரில் 13 பேர் வேளாளர். ஒரு வேளாளர் இதெல்லாம் கேட்குறானா, என்ன தாழ்ந்த சாதியில் சேருன்னு மனு கொடுக்குறேன், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சங்கத்தில் என்ன அப்படின்னு மனு கொடுக்குறேன். அப்படி 2 கோடி நெல் கொடுத்து அதை கொண்டு 32 தர்மங்களையும் பண்ணான். பூசையும் பண்ணுனா, தர்மமும் பண்ணான். யாரு பாரு. அதை பற்றி பல புலவர்கள் பேசுகிறாங்க. சிவஞான சாமி என்ன பண்ணாரு, காஞ்சி புராணத்தில் அந்த சாமியார்களெல்லாம் ஒரு கூட்டம் போட்டாங்களாம். சாமியாரெல்லாம் சேர்ந்து அது எப்படி கூட்டம்னா, எல்லாம் சங்கம் வச்சிருக்கிறேன், நம்மளும் ஒரு சங்கம் வைக்கணும், சாமியார் சங்கம்னு. இந்த சங்கத்துக்கு ஒரு தலைவர் வேணும் அல்லவா, சங்கத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சாமியாரெல்லாம் கூட்டம் கூடி ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தார்கள். அது அந்த தலைவர் எப்படிப்பட்டவர்னா, கல்லாடை காவி உடை கட்டி இருக்கிறவர், சடைமுடி வச்சிருக்கிறவர், உருத்தராஜம் போட்டுக்கிறவர், திருநூறு நிறையா பூசி இருக்கிறவர், காமனை இருக்கவர், இதுக்கெல்லாம் மேலே மன்மதனே இருக்கவர். இவர் தான் நம்ம சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறதுக்கு தகுதி அப்படின்னு அவர் தேர்ந்தெடுத்தார். தலைவராக இருக்கிற தகுதி ஒன்றும் இல்லைப்பா. சாமியார் கூட்டத்துக்கு எப்படி தலைவர்? மன்மதனையே இருக்கவர் அப்படின்னா அவர் தான் நம்ம சங்கத்துக்கு துறவிகள் கூட்டத்துக்கு தலைவர் அப்படின்னு தேர்ந்தெடுத்துட்டாங்க. அப்படி தேர்ந்து எடுத்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. கொஞ்ச நாள்ல என்னன்னா, இவர் இந்த ஒரு பெண்ணினுடைய வளைத்தெலும்பையும் முளைத்தெலும்பையும் பதிச்சுக்கிட்டார். இப்படி பதிச்சதை பார்த்தாங்க, நம்ம தப்பு பண்ணி விட்டோம், இந்த ஆளை நம்ம தலைவரா நம்ம சங்கத்துக்கு தேர்ந்தெடுத்தது தப்பா போச்சு, இப்படி பண்ணுவான்னு நமக்கு தெரியாம போச்சு. ஒரு பெண்ணினுடைய தனத்தினுடைய தழும்பையும் வளையல் தழும்பையும் பதிஞ்சுக்கலாமா? நல்ல துறவின்னு சொல்லி அல்லவா இந்த சாமியை நம்ம தலைவராக வச்சோம். அதனால இவனை வெளியிலேயே விடப்படாது. இவனு இந்த சாமியை தலைவரை வெளியிலேயே விடப்படாது. சிறையில் போனப்போ தலைவர்லாம் சிறையில் போடுறாங்கல்ல, அது மாதிரி இவனை சிறையிலே வச்சு போடணும் அப்படின்னு சொல்லி மனமாகிய சிறையில் வச்சு இரவும் பகலுமா தியானம் பண்றாங்களாம். காமனை முனிந்து நெடுஞ்சடை தரித்து காமனை முனிந்து, அதுல அதான் முக்கியமானது. காமனை எரிச்ச சாமி வேற எந்த சாமி கிடையாது, சிவருமன் தான் காமனை எரிச்சது. காமனை முனிந்து நெடுஞ்சடை தரித்து கவின்ற கல்லாடை வேற்புடைந்து யாமலாம் அழுத்தும் துறவி என்றிருந்து உருத்திதன் இளமுலை சுவடு தோமுற கொண்டார் எனச்சிறை இடல் போல் சுடர்மொழி பொருளை ஏகம்பத் ஓமொழி பொருளை இதயத்து வைத்து யோக செய்குணரும் உளரான் என்பது காஞ்சிபுரம். இப்படி எல்லாம் புலவர்கள் பாடி கழிக்கிறார்கள். இன்னும் நிறைய இருக்கு, அதை பற்றிலாம் நிறைய சொல்லணும். அதே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பொருந்திய தலம் அந்த காஞ்சிபுரம். நிறைய கோயில் இருக்குது காஞ்சிபுரத்தில், நிறைய கோயில். தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி என்கிறார் மாணிக்கவாசகர். அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்தியது. இந்த இதை வச்சு மூவரம்மானில் அந்த புலவர் பாடினார். இந்த மாதிரி ஒற்றை மாமரத்துக்கடியில் இருக்கிறாரு, அவருக்கு ஆகாசமே திருமேனியாச்சு. சிவருமானுக்கு ஆகாசம் தான் திருமேனியா, இந்த ஆகாசம் தான் அவருக்கு திருமேனியா. அப்படி ஆகாசமே திருமேனியா இருக்கிறவருக்கு எப்படி இந்த வடுவு பதியும், அடையாளம் எப்படி பதியும் அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்டா, அடுத்த பொண்ணு சொல்ற, ஏண்டி மாமரத்துக்கு அடியில் இருக்கிறவனுக்கு வடுவு அரிசார்ந்தா, மாமரத்துக்கு அடியில் இருக்கிறவனுக்கு எண்ணறிய காஞ்சியில் வாழ் ஏகாம்பரநாதர் அண்ணல் திரு மேனி எங்கும் ஆகாச அம்மானை, அண்ணல் திரு மேனி எங்கும் ஆகாசமே யாயின். இந்த ஆகாசத்துல வடு பொதியுமா? அண்ணல் திரு மேனி எங்கும் ஆகாசமே யாயின் வண்ண முலை மார்பின் வடுப்படுமோ அம்மானே. வடுன்னா அடையாளம், படுமோ அம்மானே. மாவடியில் வாழ்வோருக்கு வடுவரிதோ அம்மானே அப்படி சொல்லியா என்னெல்லாம். அதை பற்றியெல்லாம் நிறைய புலவர்கள் பாடி இந்த இலக்கியம் இந்த சுவையான வாக்கியங்கள் இதெல்லாம் கேட்கறதுக்காக சொற்பொழி வைக்கணும். பற்றி இருக்கட்டும், மற்றது இருக்கட்டும், இப்படியெல்லாம் புலவர் நம்ம நாட்டில் இருந்திருக்காங்களே. நம்மளால ஒரு கவி பாட முடியுமா? இப்படி சுவையா வச்சு ஏதாவது ஒரு வரி பாட முடியுமா? இப்படியெல்லாம் பாடி வச்சிருக்கிறாள். ஆக்கி வச்சிருக்கிற சாப்பாட்டை சாப்பிட்ற மாதிரி, ஆக்கி வச்சிருக்கிற சாப்பாட்டை சாப்பிட்றது போல கொடுத்து வைக்கணும். அப்ப அவ எவ்வளவு பாவியா இருப்பான் பாருங்க. ஆக்கி வைத்த அன்னம் போல் ஆக்கி வைத்தான்னு கூட பதஞ்சலி வியாக்கரமாக மகத்துவத்தில் ஆக்கி வைத்த அன்னம் போல் ஆக்கி சமைச்சு வச்சிருக்கிறத சாப்பிட்றதுக்கு முடியலைன்னு சொன்னா அப்புறம் அவன் எவ்வளவு பாவம் பண்ணவனா இருப்பான். அதையினால இப்படியெல்லாம் பாடி மகிழ்கிறார்கள். அப்படி காஞ்சிபுரத்தினுடைய சிறப்பு அளவில்லாதது. அதை சொல்றாரு. அம்புராசிகுள் பிரளயத்தின், அம்புராசிகுள்னா சமுத்திரம் முந்தி எல்லாம் ஜலப்பிரளயமா இருக்கும். அம்புன்னா தண்ணீர். அம்புராசிகுள் பிரளயத்தின அழிவின்றி உம்பர் மாலையற்கு உரையுளாய் கைலை போல் ஒன்றாய் எம்பிரான் தனி மாநிழல் தண்ணில் வீற்றிருக்கும் கம்பை சூழ்ந்தது காஞ்சியன் திருநகர் கண்டான். அப்படிப்பட்ட காஞ்சியை கண்டாரு ஆறுமுருகன். ஏலவார் குழல் உமையவள், அங்கதான் சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு இடது கண் கொடுத்தது. அது இன்னும் எத்தனையோ அதிசயம். பூஜை கொண்டிருந்த மூல காரணமாகிய முதல்வன் ஆலயமும் மாலும் வேதனும் அமரனும் வழிபடும் மற்ற ஆலயங்களாய் உள்ளவும் கண்டனன் ஐயன். அப்படி ஏராளமான ஆலயங்கள் இருக்கிறது. அந்த ஆலயத்தெல்லாம் தன்னுடைய அப்பாவை கண்டு அளவில்லாத மகிழ்ச்சி கொண்டு
முருகன் வந்தான் என்று சொல்லி இந்த காஞ்சிபுரத்தை சொல்லுகிறார். எனக்கு சமானமானவர்கள் யாரும் இல்லை, எனக்கு சமானமானவர்கள் நானே பெரியவன் அப்படின்னு மனுஷனை நினைக்கிறேன். இதுதான் இல்லையா, நான் யாருக்கு தெரியுமா அப்படிங்கிறேன். எனக்கு சமானமாக யாரும் சொல்ல முடியாது, நான் மாதிரி யாரும் செய்ய முடியாது அப்படிங்கிறான். இப்படி சாதாரண மனுஷன் சொல்லும் போதே பரமா விஷ்ணு சொல்றதுக்கு கேட்க வேணுமா? இவ்வளோ பெரிய ஒரு பரமா தெரியுமா, இவ்வளோ பெரிய ஒரு உலகத்தையே படைக்கிறான்னா. இப்போ இந்த கட்டடம் இருக்குன்னா பரமாவனுடைய குறிப்பில் தான் அமைஞ்சது. இதை கட்டடங்களுடைய உள்ளத்துக்குள்ள பரமா புகுந்து கட்ட வைக்கும். அதே மாதிரி போரங்கள் சரீரங்கள் சகலமும் பரமனுடைய குணம். இத்தனை உயிர்களுக்கும் உடம்பை கொடுத்து உலகத்தை படைச்சு இத்தனை கோடி உயிர்களுக்கும் உணவு கொடுக்குறான் யாரு? விஷ்ணு. அவன் படைக்கிறான், இவன் காக்கிறான். ரெண்டு சின்ன வேலையா நினைச்சு பார்க்க முடியும்? படைக்கிறவன் காக்கிறவன். பாப்பா கல்லினுள் சிறுதேரைக்கும் கருப்பை அண்டத்துயிர்க்கும் புல்லுறவு அழித்து காக்கும் புனத்துழாய் கண்ணி என்று. கல்லினுள் சிறுதேரைக்கும் கருப்பை அண்டத்துயிர்க்கும் புல்லுணவு அழித்து காக்கும் புனத்துழாய் கண்ணி என்னை உள்ளுனன் மைந்தற்காவாது ஒளிவனோ ஒளியார் உண்மை என்பது குஷேலோ வாக்கியானம். அதனாலே இப்படி உலகத்துயிர்கள்லாம் உணவு கொடுக்கிறவர் திருவாள். அதனால ரெண்டு பேரும் ஒரு நாள் சிந்திச்சாங்க. கடல்ல படுத்திருந்தாரு யாரு? மகாவிஷ்ணு. நேரா போனாரு பரமா, ஓங்கி ஒரு அடி அடிச்சாரு. ஆறு விஷ்ணு, என்னடா தூங்குற? ஆறு பரமா, ஆறு விஷ்ணு, என்ன தூக்கம்? உலகத்தையே நான் படைக்கிறவன், நான் ரொம்ப பெரிய, அது உனக்கு தெரியுமா அப்படின்னாரு. திடீர்னு இப்படி கேட்டாவுன்னு, என்னடா அப்படி சொல்ற? என் பையன் நீ, என் பையன் நான் தான் உன்னை நாவி மூலமா படைச்சேன், பேசாம உன்னை நான் எத்தனை தடவை உன்னை நான் படைச்சிருக்கிறேன். யாரு சொன்னது? பரமா. பரமா தானே எல்லாம் படைக்கிறான். விஷ்ணுவை படைச்சது பரமா, விஷ்ணுவையும் படைச்சிருக்கிறாரு. அப்படி ஒரு கற்பம், அது ஒரு கற்பம். விஷ்ணுனுடைய நாவியிலிருந்து பரமா தோன்றியிருக்கிறார். இப்படி மாறி மாறி வரும். எல்லாம் அவன் செய்யறது. யாரு செய்யறது? சிவனுடைய அருளாலே இவர்கள் செய்கிறது. இப்படி நானே பெரியவன் உலகத்தை எல்லாம் படைக்கிறதுனாலே, நானே பெரியவன் உலகத்தை காப்பதினாலே என்றார். இப்படியே பேசி 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 பேச 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 வழக்கு முற்றி போச்சு. அதனால ஒருத்தர் ஏதாவது குறுக்கு வழியில ஏதாவது முரட்டுத்தனமா பேசினான்னா நம்ம என்ன பண்ணணும்னா பேசாம இருந்துக்கணும். ரெண்டு பேரும் பேசினா வழக்கு முற்றிக்கும். பேச 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 அது பெருசா போய் விபரீதமா முடியும், நீங்க பார்க்கலாம். அதனால ஒருத்தர் ஏதாவது தாறுமாறா பேசுறான்னு வச்சுக்கப்பா, சாத்விகமா நல்லவனா இருக்கிற என்ன பண்ணணும்? பேசாம அவனா பேசி ஒழியட்டும் அப்படின்னு பேசாம இருக்கணும். சில பேர் சொல்லுவேன், பயன்தான் பேசாம இருந்துட்டேன் அப்படின்னு அது சொல்லிட்டு போறேன். அதை பத்தி பரவாயில்ல, வழக்கு அதோட தீரும். மௌனம் கலகநாசம். ரெண்டு பேரும் பேசினா பெருசா போச்சு. அதே மாதிரி இப்ப பெரியாள் ரெண்டு பேரும் பேசினா ரொம்ப பெரியாள். யாரு? பரமா பெரியாள், விஷ்ணு பெரியாள். அப்படி பேசி சரியான வழக்கம், சரியான யுத்தம் அடிதடியில் வந்துருச்சு. அப்படி வந்து அதன் பிறகு உலகத்துல படைக்கிறதுல இருந்து போய் காக்கிறதுல இருந்து போய் ரெண்டு பேரும் எடை போட்டு இருந்தா என்ன நடக்கும்? படைப்பும் இல்லை, காப்பும். இப்படி ஆனதுனால உலகம் தடுமாறி போச்சு, கலங்கி போச்சு. அப்போ தேவர்கள் எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டு போய் சாமி கிட்ட போய் முறையிட்டாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேரும் சரியான உலகம் பண்ணிட்டு கிடக்குறான். படைப்பு நின்று வச்சு, காப்பு நின்று வச்சு, உலகத்து உயிர்கள் எல்லாம் ரொம்ப கவலைப்படுது, தேவேதனைப்படுது அப்படின்னு போய் சொன்னாங்க. அப்படி சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு முறையிட்ட உடனே சாமி வந்தாரு. என்னமா வந்தாருன்னா, அந்த காளியை அடக்கின மாதிரி இவங்கள்ட்ட ஒண்ணுமே சொல்லலை. யாருக்கிட்ட? பரமா வச்சுக்கிட்ட சிவருமான் ஒண்ணுமே சொல்லலை. இரண்டு பேருக்கு நடுவில் அளவில்லாத சோதிமயமாக இருந்தார். அளவுபடாத சோதிமயம். அளவுன்னா பாதாள 7 கீழ் சொற்களி உபாதவர்கள். போதாறு புனை முடியும், எல்லா பொருள் முடியும், எல்லா அண்டங்களையும் கடந்தது முடி. அதல விதல சுதல தர தராதல மகாதல பாதாள ரசாதல மகாதல பாதாளம் என்ற இகீழல் லோகம். பூலோகம், பூலோகம், ஜோலோகம், ஜனலோகம், தபோலோகம், மகாலோகம், சத்தியலோகம் எல்லாம் கடந்தது மேலே. 7 லோகத்தை கடந்தது முடி, 7 உலகத்தை கடந்தது அடி. அப்படி நின்றார். சோதி வடிவமா நின்றார். சோதி வடிவம் நின்ற உடனே ரெண்டு பேருக்கு நடுவுலப்பா பரமா விஷ்ணு நடுவில் இப்படி சோதி. என்ன பண்ணுவேன்? திடீர்னு சண்டையை விட்டுட்டேன். அவ காளி கண்ணை விட்ட மாதிரி என்ன திடீர்னு இப்படி சோதி நிற்குது? கண்ணு பார்க்க முடியல சோதி. அந்த சோதியை கண்ணால பார்க்க முடியல. ரெண்டு பேத்துக்கும் நடுவில் இருந்துச்சு. சுவால வீசுது, அளவே இல்லை. திடீர்னு இப்போ நம்ம சோதி நின்று சோதி நம்ம என்ன அவன் கதையெல்லாம் நிறுத்தப்பட மாட்டோமா? கதை பேசுவோமா? திடீர்னு இப்படி நிக்குது அப்படின்னு ரெண்டு பேரும் வளர்க்க விட்டுட்டேன். ஆணவம் எல்லாம் போயிடுச்சு. போன முற்பாடு ஆணவம் போச்சு. ஆனா தான் பெரியவன்கிறத போக விட மனசு வரல. அந்த இடத்துல ஓடும். அதனால என்ன பண்ணா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டான். இந்த ஜோதியினுடைய அடியையும் முடியையும் யாரு தேடுகிறார்களோ கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க பெரியவங்கன்னு முடிவு பண்ண. இந்த ஜோதி வந்தது ஒரு நல்லதா போச்சுறான்னா ரெண்டு பேரும். என்னடான்னா
இந்த மாதிரி சோதியினுடைய முடியை யாரு காணுகிறானோ, அடியை யாரு காணுகிறானோ கண்டவன் பெரியவன் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டான். அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு உடனே பார்ப்பதற்காக உடனே பரமாவானவர் அன்னபட்சியானார். மகாவிஷ்ணு பன்றியானார். பன்றி உருவம்னா சாதாரண உருவம் அல்ல, கடுமுரண் ஏனம் பயங்கரமான பன்றி வடிவம் எடுத்து பூனையை பிளந்து கொண்டு போனோம். பல காலம் பிளந்து கொண்டு போய் 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 தேடி 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 காண முடியாம களைச்சு போய் அந்த தந்தமெல்லாம் தேஞ்சு, பந்திக்கு தந்தமெல்லாம் தேஞ்சு போய் சக்தி இல்லாம போய் இனிமேல் நம்மால திருவடியை கண்டுபிடிக்க முடியாது. போக போக ஜோதி போய்கிட்டே இருக்குது, கண்டுபிடிக்க முடியாது. நம்ம மேலே நம்ம எப்படியும் போகணும் அப்படின்னு சொல்லி மேலே போயிடணும். அப்படி முடியலைன்னா என்ன பண்ணுறது? இப்போ கன்னிமார் கோயில் வரையும் போயிட்டோம்னு வச்சுக்க, அதுக்கு மேலே இன்னும் ரொம்ப கஷ்டமாக தெரியுது, கீழே இறங்கி போயிடலாம்னா கீழே இறங்குறது கஷ்டம் தானே. சரி, கீழே இறங்குறது கஷ்டம், மேலேயே போயிடலாங்க. அது போல் நினச்சி பார்த்தாரு. மேலேயும் வர முடியல, கீழேயும் போக முடியும். யாரு? மகாவிஷ்ணு. முடியாம என்ன பண்ணாரு? சாமியை தியானம் பண்ணாரு. பெருமானே நான் தவறு செஞ்சுட்டேன், என்ன மன்னி. அதன் பிறகு சக்தியை கொடுத்தாரு, மேலே வந்தார். இவர் மேலே போனார். யாரு? மகாவிஷ்ணு. பரமா மேலே போனார். அன்னப்பச்சி உருவம் எடுத்து மேலே போனார். வெகுகாலம் அப்படி மேலே போக 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 சிறகு தேய்ந்து போய் பழங்கெட்டு போய் ரொம்ப சக்தி எல்லாம் போய் இது மேல் போக முடியாதுங்கிற ஒரு நிலை வந்துச்சு. அப்படி வந்தபோது நினைச்சாராம், எதுக்கு அவனோட போய் வம்பு பண்ணணும்? யாரு? இந்த திருமாலோட எதுக்கு நம்ம போய் வம்பு பண்ணா? அவன் எதுக்கு வம்பு கொடுத்தோ, எதுக்கு பிடிச்ச பதம் பண்ணனா? இப்போ ஆகாத காரியத்தில் இப்படி மாட்டிக்கிட்டோமே. இப்போ நம்ம மேலே போய் கண்டுபிடிக்க முடியல. இது போக 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 போய்கிட்டே இருக்குது. எப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? அவன் திருவடியை கண்டுட்டு வந்துட்டானோ என்னமோ தெரியல. கண்டுட்டு வந்துட்டானோ அவன் பெரியவனாயிடுவானே. இப்போ நம்மளால் போக முடியலையே. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப கலங்கி போனார். யாரும் பரமா. அப்படி கலங்கி சமயத்தில் மேலேருந்து ஒரு தாளம்பூ ஒன்றுச்சான். மேலேருந்து ஒரு தாளம்பூ கிடந்து அது வந்த உடனே இவர் கையை உண்டு பண்ணிக்கிட்டாரு. பரமாவல்லவா உண்டு பண்ணிக்கிட்டாரு. கையில் பிடிச்ச உடனே தாளம்பூவை நீ எங்கேருந்து வர்றேன்னு கேட்டாரா? நான் சிவபெருமானுடைய முடியிலிருந்து 40,000 வருஷம் கீழே வந்துக்கிட்டு இருக்கேன்னு சார். எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணுமே அப்படின்னாரு தாளம்பூக்கிட்ட. என்ன உபகாரம்னு கேட்டது தாளம்பூ. இந்த மாதிரி நான் பிரம்மா வந்தார் மேலே வந்து சிவபெருமானுடைய நான் வந்தேன், சிவபெருமானுடைய முடிய கண்டேன்னு நான் சொல்லுவேன். எனக்கும் எங்கள் அப்பனுக்கும் சபதம் கீழே அவன் எல்லாம் இருக்கிறா, அவனை சுற்றி தேவரெல்லாம் நிறையா இருக்கிறாங்க. அங்கே போய் நான் என்ன சொல்லுவேன்? அந்த கூட்டத்தில் நான் போனேன், சிவபெருமானுடைய முடிய கண்டேன்னு நான் சொல்லுவேன். நீ வேறு ஒன்றும் சொல்ல வேண்டாம், ஆமான்னு சொல்லுவோம். அது நான் அப்படிலாம் பொய் சொல்லி வழக்கம் இல்லை, பொய் சொல்லுங்கிற அவசியம் எனக்கு இல்லைன்னு தாளம்பூ. நீ நெசமா கண்டியா? தாளம்பூ சொன்னது கண்டியா? நான் இப்படி பொய் சொல்கிறது, பொய்ச்சாய் சொல்கிறதுல எனக்கு வழக்கம் கிடையாது. நான் சொல்லணுங்கிற அவசியம் என்ன இருக்குது? நான் சொல்ல மாட்டேன். ஐயோ, ஆபத்துக்கு பாவம் இல்லை, முக்கியமானது எமர்ஜென்சி இது. அதனால அவசியமாக சொல்லித்தே ஆகணும் அப்படின்னாரு. சொல்ல மாட்டேன்னுச்சு. சொல்லலைன்னா என்னுடைய உயிரையே விட்டுருவேன், அதனால நீ சொல்லித்தான் ஆகணும்னு பரமா வாகையினாலே எத்தனையோ வகையில் சொல்லி அந்த தாளம்பூவை மயக்கிட்டாரு. அதன் பிறகு சரி ஒத்துக்குச்சு. கீழே 2 பேர் வந்தாங்க. மகாவிஷ்ணு இருந்தார். அவர் தான் காண முடியலன்னு உட்காந்துக்கிட்டாரு. அவர் பல வகையிலையும் கட்டிக்காரர் பொய் சொல்கிறதுல பித்தலாட்டம் பண்ணுறதுல மகாவிஷ்ணு ரொம்ப பெரியவர். பரமாவுக்கு அப்பன் இல்லை, அதனால ரொம்ப தெரியும். ஆனால் எந்த இடத்துல சொல்லணும்னு சொல்லப்படாதுங்கிறது தெரியும் அவரு. பொய் எல்லா இடத்துலையும் சொல்லலாம், அது இன்னும் நிறையா சொல்லணும். சரி, அதனால அவர் அசந்து போய் உட்கார்ந்துருந்தார். அப்போது அதனாலே இந்த பரமா போனார் கீழே. திருமாலே தெரியுமா சமாதானம்? நான் போனேன், சிவபெருமானுடைய முடிய கண்டேன் அப்படின்னாரு. தாளம்பூ ஆமாம் சொன்ன உடனே அந்த ஜோதிமயமான என்ற அந்த அக்னி கொம்ப வெடித்தது, செதறியது, அளவில்லாத மேகங்கள் கொட்டியது, இடி முழங்கியது, கலங்கினார்கள். அந்த சப்தத்தை கேட்டு எல்லாரும் கலங்கினார்கள். தேவர்கள் எல்லாம் ஓட்டம் முடித்தார்கள். இருவரும் கலங்கினார்கள். அந்த ஓசையை எழுந்த உடனே எல்லாரும் பயந்து போனார்கள். அதனுடைய இடையிலே சிவபெருமான அசரீரியாக, பரமனே நீ நம்முடைய சந்நிதியிலே பொய் சொன்னபடினாலும் உனக்கு கோயில் இல்லாமல் போகட்டும், பூஜை இல்லாமல் போகட்டும் சாம்பு. பரமாவும் தாளம்பூவே, நீ பொய் சொன்னபடினால எனக்கு உதவாதா, பூஜைக்கு உதவ மாட்டாய், ஆகாம போவாயா அப்படின்னு சாம்பு. அந்த சமயத்தில் ஏராளமான மலர்களை கொட்டி சிவபெருமானுடைய திருவடியில பூஜை பண்ணாரு மகாவிஷ்ணு. பெரிய கிட்டிக்காரே, சமயம் தெரிஞ்சு இன்னைக்கு சமயத்தில் எப்படி நடிக்கணுமோ அப்படியெல்லாம் நடிப்பாரு மகாவிஷ்ணு.
பிரம்மாவுக்கு அது தெரியுது. ஏராளமான பூக்களை கொட்டி சாமியை தோத்திரம் பண்ணினாரு. பண்ண உடனே சிவபெருமான் மகிழ்ந்து எம்மை போலவே உனக்கு பக்தர்கள் இருக்கட்டும், ஆலயம் இருக்கட்டும், பூஜை இருக்கட்டும் அப்படின்னு வரம் கொடுத்துட்டாரு மகாவிஷ்ணு. இந்த நிகழ்ச்சி நடந்தது திருவண்ணாமலை. மாலரியா நான்முகனும் காணாமலை இணை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும். 2 பேருக்கு நடுவில் சண்டையை போட்டுக்காதீங்கப்பா, உங்களுக்கு மேலே நான் தான் பெரியவேன்னு ஒரு சொல்லலாம்ல, சொல்லலை. அக்னி பம்பமா நின்னாரு, சண்டையை விட்டுட்டேன், தானா விட்டுட்டேன் பெரியா செய்கையினாலேயே தானே விடும்படியா போச்சு. பரமன் அரி என்று இருவருந்தம் பேதமையால் அறனார் அளநூறுவாய் அங்கே அளவிறந்தாம் பரமாயி நின்றவா தோனோக்க ஆடாமோ என்பது திருவாசகம் நிறைய வருது. இதை பற்றி நிறைய நூல்கள் திருமுறைகளில் வருது. 2 பேரும் தேடியது. அப்படி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடந்து பரமாவும் விஷ்ணுவும் நாங்கள் கடவுள் அல்ல, சிவபெருமானே கடவுள் என்று தீர்மானம் பண்ணது திருவண்ணாமலை. நாங்கள் 2 பேரும் கடவுள் இருந்து அவங்களே தீர்மானம் பண்ணி கொடுத்தாங்க. 2 பேரும் பரமாவும் நான் கடவுள் அல்ல என்று சொல்லி இருவரும் நமக்கு உண்மையை காட்டினவர்கள். நமக்கு உண்மையை காட்டுவதற்காக அப்படி ஒரு நிகழ்ச்சியை சிவபெருமான் பண்ண வச்சு அவர்கள் மூலமாக சிவபெருமானே பரம்பொருள் என்று உலகம் எல்லாம் அறியும்படியாக செய்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி நடந்தது அண்ணாமலை. அந்த நிகழ்ச்சி நடந்தது திருவண்ணாமலை. ஆகையினால அதுக்கு அக்னி சேத்திரம்னு பேரு. பஞ்சபூத சேத்திரத்தில் அக்னி சேத்திரம் என்று பெயர். அது நினைக்க முத்தி அடிக்கும் தலம். அப்படிப்பட்ட அந்த தலத்தில் அருணாசலேஸ்வரரையும் உண்ணாமலை அம்மையும் அபீத சாம்பாளையும் முருகப்பெருமான் வணங்கினான். அதே பாடுறாரு. எப்படி பாடுறாருன்னா, என் நிகர் எவரும் இல்லென்று எனக்கு சவான் அவர்கள் யாரும் இல்லை. 2 பேருமே இருவரும் இகழும் எல்லை அன்னவர் நடுவு தோன்றி அடிமுடி தெரியாதாயே என் நிகர் எவரும் இல்லென்று இருவரும் இகழும் எல்லை அன்னவர் நடுவு தோன்றி அடிமுடி தெரியாதாயி உன்னினர் தங்கட்கெல்லாம் அதை நினைக்க முத்திருக்கின்றோம். ரொம்ப அருமையா பாடியிருக்கார். யாரு? கட்சி பச்சுவாச்சு. உன்னினர் நினைத்தவர்களுக்கெல்லாம். சிதம்பரம் தரிசனம் பண்ணாமுத்தி, காசி இறந்தாமுத்தி, திருவாரூர் பரந்தாமுத்தி, திருவண்ணாமலை நினைச்சாமுத்தி, மதுரையை கேட்டாமுத்தி. அப்படி நம்ம தலங்கள்ல சாதாரணமான தலங்கள். உன்னினர் தங்கட்கெல்லாம் ஒல்லையின் முத்தி நல்கி தன்னிகர் இன்றி நின்ற தளர்பெரும் சைலங்கண்டா என்பது அந்த அண்ணாமலையை கண்டு முருகன் கும்பிட்டான் என்று சொல்லி அந்த அண்ணாமலையினுடைய பெருமை இப்படி சொல்லுகிறார் கட்சி பச்சுவாசி சுவாமிகள். ஆகையினால அதற்கு மேலே வருவது திருவண்ணநல்லூர் வருது, விருத்தாசலம் வருது, அப்புறம் சிதம்பரம் வருது. எப்படி கும்பிட்டுக்கிட்டு வர்றாரு. அவைகளை எல்லாம் திருவருளாரே அடுத்த வாரத்தில் சந்திக்கலாம், திருவருளை சிந்திக்கலாம் என்று சொல்லி